நான் வேதத்திலிருந்து வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் होशे के पवित्र शास्त्र के वचन होशे அதனுடைய 14வது அதிகாரம் उसका 14 अध्याय 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். मैं इस्राएलियों को ओस के समान होऊंगा कर परमेश्वर कहता है. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். मैं इस्राएलियों को ओस के समान होऊंगा. அப்ப இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்னால் इस्राएलियों को ओस के समान होऊंगा करके कहा जाए तो இஸ்ரவேல் என்று சொல்லும்போது மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள். इस्राएल बोला तो छुड़ाए हुए लोग. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் கூட்டத்தார். मन फिराकर छुड़ाए हुए लोग ही इस्राएल लोग. இப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ये मन फिराए वाले लोग परमेश्वर के लोगों के लिए ஆண்டவர் சொல்கிறார் நான் பனியை போல் இருப்பேன். परमेश्वर कहता है कि मैं ओस के समान रहूंगा. நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். मैं इस्राएलियों को ओस के समान रहूंगा. அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். वो फूलों के समान बढ़ेंगे. லீபனோனை போல வேரூன்றி நிற்பார்கள். लबनोन के समान जड़ फैलाएंगे. யாருக்கு கர்த்தர் பனி போல இருக்கிறாரோ किसके लिए परमेश्वर ओस के समान है அவருடைய வாழ்க்கை லீலி புஷ்பத்தை போல மனம் வீசுகிறது. उसके जीवन पर शोषण के फूल के समान फैलेंगे. அவருடைய வாழ்க்கை லீபனோனை போல வேரூன்றி நிற்கிறது. और उनका जीवन लबनोन के समान जड़ फैलाया हुआ रहेगा. अब லீலி புஷ்பத்தை போல வாசனை வீசுகிறது. शोषण के फूल के समान सुगंधित फैलाता है. லீபனோனை போல வேரூன்றி நிற்கிறது. लबनोन के समान जड़ फैलाया हुआ रहता है. இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज अपने आप को जांच कर देखना है. நம்முடைய வாழ்க்கை மூலமா கிறிஸ்துவின் நாமம் மனம் வீசுகிறதா? अपने जीवन के अनुसार मसीह का जीवन जो है सुगंधित हो रहा है क्या? லீபனோனின் கேதுருக்களை போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். लबनोन के जड़ के समान अपना जीवन मसीह के अंदर जड़ पकड़ा हुआ है क्या देखना है. கர்த்தர் நமக்கு பனியாய் இருப்பாரானால் अगर परमेश्वर हमारे लिए ओस बनकर रहेगा तो தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கு. अपना जीवन मसीह के अंदर जकड़ा हुआ होना है. நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாய் இருக்கு. अपना जीवन स्थिर होना है. அதனால இந்த பனி இயேசு சொல்கிறார் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். यीशु कहता है कि मैं इजराइल लोगों के लिए ओस के समान रहूंगा. அப்ப ஆண்டவர் பனியை போல இருக்கிறேன் என்று சொல்கிறார். परमेश्वर ओस के समान हूं कर कहता है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பனியை போல இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. परमेश्वर ओस के समान रहेगा तो उस लोगों के अंदर एक आशीर्वाद होता है. அவர் பனியை போல இருக்கிறது போல वो ओस के समान रहने के समान ही அவரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் उनसे छुड़ाए हुए परमेश्वर के लोग நாமும் ஒரு பனியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हम भी ओस के समान बदलना है करके परमेश्वर इच्छा करता है. நம்முடைய வாழ்க்கை ஒரு பனியை போல இருக்க வேண்டும். अपना जीवन एक ओस के समान होना चाहिए. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு பனியை போல இருக்க வேண்டுமானால் अपना जीवन ओस के समान रहने के लिए நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். अपना जीवन किस प्रकार है करके हमें ध्यान करना है. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது शास्त्र में तुम पढ़ते समय நியாயாதிபதிகளின் புத்தகம் न्यायों की पुस्तक அவருடைய 6வது அதிகாரம் उसका 6वां अध्याय 37 வாசிங்க. 37 पढ़ेंगे. பனியிலே சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. ओस में कुछ बातें छुपे हुए हैं. அங்கே கிதியோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். वहाँ पे गिदोन के बारे में हम पढ़ते हैं. மீதியானியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்ந்து கொள்ளப்பட்டார்கள். मिद्यानियों के द्वारा इस्राएल लोग को बंदाई में गए. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சில மனுஷர்களை குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். पुराने समय पर परमेश्वर कुछ लोगों को कुछ बातों के लिए नियुक्त करता है. இப்போ மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் சிறைபிடித்து இருக்கிறார்கள். ये मिद्यानी लोग यहाँ पर इस्राएल लोगों को चारों तरफ से घेर लिए हैं. அப்போது மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ये मिद्यानियों के हाथों से इस्राएल लोगों को छुड़ाना है. மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்குவதற்காக मिद्यानी लोगों के हाथों से इस्राएल लोगों को छुड़ाने के लिए கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने गिदोन को चुन लिया. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், गिदोन को देखकर परमेश्वर ने कहा
பராக்கிரமசாலியே, ए पराक्रमी सूर्य, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर तेरे साथ है। உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு நீ போ. तेरे पास जो बल है, इस बल के साथ तू जा। மீதியானியரை உன்னுடைய கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். मिद्यानियों को तेरे हाथों पर दूंगा। மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டெடுப்பாய். मिद्यानियों के हाथों से इजराइल लोगों को तू छुड़ा लेगा। இந்த வார்த்தை கிதியோனுக்கு சொல்லி அனுப்பப்பட்ட போது, ये बात है जब गिदोन को सुनाते समय, கிதியோன் ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தபடியினால் गिदोन तो बहुत डरा हुआ स्वभाव का था। அதன் சொல்லுகிறார், இது எப்படி என்னால முடியும்? वो कहता है कि ये मेरे से कैसे होगा। இஸ்ரவேல்ல என் குடும்பம் மிகவும் எளிமையானது. इजराइल में मेरा जो परिवार है बहुत ही गिरा नीचा है। என் குடும்பத்துல நான் மிகவும் எளியவன். मेरे परिवार में मैं बहुत छोटा हूँ। இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். ये कैसे होगा करके कहता है। அப்போ ஆண்டவர் ஒரு சொப்பனத்தின் மூலமா அங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने उसे सपने के माध्यम से उसे समझाया। அங்க பாளையத்திலே ஒருவர் சொப்பனத்தை கண்டு ஒருவருக்கொருவர் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். वहाँ पर एक स्वप्न को देखकर वो एक दूसरे के अर्थ समझने लगे। இதை கிதியோன் கேட்கிறார். ये गिदोन ने सुना, ஆனாலும் फिर भी தனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக अपने लिए एक चिन्ह चाहिए, इसलिए கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். परमेश्वर से एक चिन्ह पूछता है। ஆண்டவரே, நான் இந்த மீதியானியரை எதிர்த்து புறப்பட்டு போய் परमेश्वर में मिद्यानियों के अगेंस्ट जाकर இந்த மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் என்பதற்கு ये मिद्यानी लोगों से अपने इजराइल लोगों को छुड़ाऊंगा करके நீர் எனக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க तुम வேண்டும். मुझे एक चिन्ह दिखाइए। அந்த அடையாளம் என்னவென்றால், तो ये चिन्ह क्या है। இன்றைக்கு ராத்திரி आज रात को நான் ஒரு தோலை களத்துல விரித்து வைப்பேன். एक चमड़े को मैं बिछा के रखूंगा। அந்த தோல் களத்துல விரித்து வைக்கப்பட்டிருக்கும் போது वो चमड़े को बिछाए रखते समय, நான் காலையிலே எழுந்து பார்க்கும் போது मैं सुबह उठकर देखते समय, அந்த தோல் மாத்திரம் பனியினால் நனைந்திருக்க வேண்டும். वो चमड़ा सिर्फ ओस से भिगा हुआ रहना चाहिए। பூமி எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் फिर बाकी जगह जमीन जो है वो सूखा हुआ रहना चाहिए। என்று ஒரு அடையாளத்தை கேட்டார். ऐसा एक चिन्ह को परमेश्वर से पूछा। ஒரு ஆட்டு தோலை எடுத்து களத்துல விரித்து வைத்திருக்கிறார். उसने फिर बकरी के चमड़े को लेकर उसने जमीन पर बिछाया। காலையிலே எழும்பி सुबह उठकर அந்த தோலை பிழிந்த போது उस चमड़े को उसने निचोड़ा। அது ஒரு கிண்ணம் நிறைய பனி நீர் வந்தது. एक कटोरे भरकर ओस का पानी निकला। இன்னும் அவருக்குள்ள ஒரு தைரியம் விசுவாசம் வரவில்லை. उसके अंदर फिर से और विश्वास नहीं हुआ। மறுபடியும் கேட்கிறார். फिर से उसने पूछा, ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் நான் உம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். परमेश्वर मुझे और एक बातें तुमसे बात करना है। இன்றைக்கும் ஒரு தோலை நான் களத்துல விரித்து வைக்கிறேன். आज फिर से मैं एक चमड़ा को बिछाऊंगा। இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க तुम வேண்டும். मुझे फिर से एक चिन्ह दिखाना। மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிப்பது உண்மையானால், अगर मैं सच्ची बात है कि मिद्यानियों के हाथों से इजराइल को छुड़ा रहा हूँ, பூமி எல்லாம் நனைந்திருக்க வேண்டும், இந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும். सारे जमीन ओस से भिगा हुआ रहना चाहिए, परंतु वो जो बिछाया गया है वो नहीं बिगना चाहिए। மறுநாள் காலையில எழுப்பி பார்க்கிறார். फिर दूसरे दिन उठकर फिर से देखता है, பூமி எல்லாம் நிலமெல்லாம் நனைந்து போயிருக்கிறது. भूमि सभी भिगे हुए हैं, அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கிறது. परंतु वो चमड़ा सूखा हुआ है। ரெண்டு அடையாளங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு दोनों चिन्हों को देखकर மீதியானிடத்திலே போய் वो मिद्यानियों के हाथ जाकर மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். मिद्यानियों के हाथों से इजराइल लोगों को छुड़ा कर लेके आया। தேவனுடைய பிள்ளைகள், இந்த பணி எதை குறிக்கிறது? ये ओस किसे कहलाता है। ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்வதற்கு, ये परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए, அதை உறுதிப்படுத்துவதற்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. उसे स्थिर करने के लिए ये चिन्ह दिखाया जाता है। ஆனபடினால ஆண்டுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग இப்படி கிதியோன் அந்த தோலை பிழிந்த வண்ணமாய் इस गिदोन ये चमड़े को निचोड़ने समान தேவ சித்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக परमेश्वर की इच्छा को स्थिर करने के लिए அங்கே அந்த தோல் பிழியப்படுகிறது. उस चमड़े को उसने निचोड़ा। அந்த தோல் பிழியப்படும் போது பனி நீர் வருகிறது. उस चमड़े को निचोड़ते समय ओस निकला। ஆண்டுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேகரை கர்த்தர் அப்படி பிழிகிறார். आज भी परमेश्वर बहुत लोगों को निचोड़ता है। நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஏன் கர்த்தர் இப்படி பிழிந்தெடுக்கிறார்? हम सोचते होंगे परमेश्वर क्यों हमें निचोड़ रहा है। இயேசு யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றார். यीशु यर्दन पे बपतिस्मा पाया। அவர் ஞானஸ்நானம் எடுத்தது முதல் और बपतिस्मा लेने से समय से கெத்செமனே வரைக்கும் செல்லும் வரையிலேயே गेत्सेमने वाटिका तक जाने तक அவர் ஊழியம் செய்த நாட்களிலே वो सेवकाई करने के समय पर திரள் கூட்ட ஜனங்கள்
இயேசுவை பின்பற்றி கடந்து போனது. बहुत सारे लोग यीशु के पीछे पीछे चलने लगे। ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் बपतिस्मा लिए उस समय से அவர் கெத்செமனே போகும் வரையிலையும் गेत्सेमने तक जाने तक அவர் ஊழி செய்த நாட்களிலே वो सेवकाई करने के समय पर திரள் கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்றது. बहुत बड़ी भीड़ उनके पीछे चलने लगी। எதற்காக கடந்து சென்றார்கள்? क्यों उसके पीछे चलने लगे? இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, यीशु से आश्चर्य काम पाने के लिए, இயேசுவிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, यीशु से छुटकारा पाने के लिए, இயேசுவோடு அப்பம் சாப்பிடுவதற்காக, यीशु से भोजन खाने के लिए, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, परमेश्वर से आशीर्वाद पाने के लिए, இதற்காக இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்ட ஜனங்கள் கடந்து போனது. इसलिए यीशु के पीछे बहुत भीड़ उनके पीछे चलने लगी। ஆனால் இயேசு எப்பொழுது கெத்செமனேக்குள் போனாரோ, जब यीशु गेत्सेमने तक गए அப்போ அவரை பின்பற்றி ஒரு ஜனமும் போகல. तब उनके पीछे कोई नहीं आया। அவரை பின்பற்றி கடந்து போன சீசர்கள் கூட பின்வாங்கி போனார்கள். उनके पीछे चलने वाले चेले भी उनके साथ नहीं गए। இப்படி இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட போது ऐसा अकेलेपन पर रहते समय பிதாவாகிய தேவன் இயேசுவை பிழிந்தெடுக்கிறார். पिताजी परमेश्वर उन्हें निचोड़ता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है, இயேசுவின் சரீரத்தில் இருந்த வியர்வையின் துளை வழியாய் यीशु के ऊपर से आने वाले पसीने के अनुसार அது இரத்தமாய் வந்தது. वो रक्त के समान निकला। வியர்வை வரவில்லை, उसे पसीना नहीं निकला, அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிவருகிறது. उसके शरीर से लहू बाहर निकलने लगा। அவரால் சகிக்க முடியவில்லை. उनसे वो सहन नहीं कर पाए। மனுஷர் யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. मनुष्य कोई भी उन्हें सलाह नहीं दे सकता। மனுஷர்கள் அவருக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. मनुष्य उसे सलाह नहीं दे सकता। அவரால் தாங்க முடியாத சூழ்நிலை வந்தபோது वो नहीं संभल सकता उस परिस्थिति में பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर தூதனை அனுப்பி दूध को बेचकर இந்த இயேசுவை தைரியப்படுத்தினார். ये यीशु को युवा बांधाया। இயேசுவை பிதாவாகிய தேவன் தைரியப்படுத்தினார். यीशु को पिता ने उसे युवा बंधाया। ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இயேசு ஏன் கெத்செமனே தோட்டத்தில் பிழியப்பட வேண்டும்? यीशु क्यों गेत्सेमने वाटिका पर उसे निचोड़ना है? இயேசு ஏன் பிழியப்பட வேண்டும்? यीशु को क्यों निचोड़ना है? அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியே வந்தது. उनके शरीर से लहू बाहर निकलने लगा। அவருடைய ரத்தம் சரீரத்திலிருந்து வெளிவந்தபடினால் उनका लहू शरीर से बाहर निकलने के कारण அந்த ரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. उस रक्त के द्वारा उस लहू के द्वारा हमारे लिए जो उद्धार हुआ, அந்த ரத்தத்தினால் நமக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாயிற்று. उस रक्त के द्वारा हमें आरोग्यता मिली। அந்த ரத்தத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். उस लहू के द्वारा हमें आशीर्वाद पाए। இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிழியப்பட்ட போது यीशु मसीह का शरीर जब निचोड़ा गया, அவருடைய சரீரத்திலிருந்து வந்த ரத்தத்தினால் उसके शरीर से निकला हुआ लहू के कारण நாம் மீட்கப்பட்ட ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम छुड़ाए गए लोग के समान जी रहे हैं। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில சில காலகட்டங்களில் பலவிதமான பிரச்சனைகளின் வழியாய் நாம் கடந்து போகிறோம். अपने जीवन में कुछ समय पर हम समस्या के रूप में चलते हैं। அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மேடு பள்ளங்கள் வரும்போது वैसा ऊंचा नीचा और परेशानी आते समय நாம் நம்முடைய வாழ்க்கையில கேள்வி கேட்கிறோம். अपने जीवन में हम प्रश्न पूछते हैं, ஆண்டவர் என்னை தானே இப்படி கசக்கி பிழிகிறார்? परमेश्वर क्यों मुझे निचोड़ रहा है? என்னை தானே பிழிந்தெடுக்கிறார்? सिर्फ मुझे ही निचोड़ रहा है। ஏன் இப்படி கஷ்டத்தின் மேல் கஷ்டம் உண்டாகிறது? क्यों मुझे कष्ट पे कष्ट दिए जा रहे हैं? இப்படி மனதளவில் நாம் நினைக்கிறோம். ऐसे मन में हम सोचते हैं। ஆனால் இயேசு பிழியப்பட்ட போது परंतु यीशु जब भी निचोड़ा गया, தேவனுடைய பிள்ளைகள் நம்மேல் வர இருந்த சாபம் நம்மை விட்டு விலகினது. हमसे हमारे ऊपर जो श्राप आ रहा था वो हमसे दूर हो गया। இயேசு பிழியப்பட்ட போது यीशु जब निचोड़ा गया, நம்மேல் வர இருந்த ஆக்கினை நம்மை விட்டு விலகினது. हमारे ऊपर आने वाली परीक्षा हमसे दूर हो गई। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, हम आशीर्वाद रहने के लिए, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் நீங்கும்படியாக अपने अपने ऊपर का श्राप निकलने के लिए இயேசு நமக்காக பிழியப்பட்டார். यीशु हमारे लिए निचोड़ा गया। இயேசு நமக்காக பிழியப்பட்டபடியினால் यीशु हमारे लिए निचोड़ा गया, इसलिए தேவனுடைய பிள்ளைகள் நம் சாபம் நீங்கி இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு காணப்படுகிறோம். हम इसलिए श्राप को हटाकर हम आशीर्वाद से जी रहे हैं। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, ஆண்டவர் நம்மை எந்த பாதையின் வழியாய் நடத்தினாலும், परमेश्वर हमें किस रास्ते से चलाएगा तो भी, ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும், अगर हमें परेशानी के रास्ते पे चलाएगा तो भी, ஒருவேளை பொருளாதாரத்தின் நெருக்கடி என்கிற சூழ்நிலையில் நடத்தினாலும், अगर वस्तु की कमी के रास्ते पर चलाएगा तो भी, ஒருவேளை நம்மை வியாதியின் பள்ளத்தாக்கில் நடத்தினாலும், अगर हमें बीमारी के रूप से चलाएगा तो भी, ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को अच्छे से जांच लेना है। கர்த்தர் என்னை பிழிகிறார். परमेश्वर मुझे निचोड़ रहा है। கர்த்தர் என்னை பிழிகிறார். परमेश्वर मुझे निचोड़ रहा है। எதற்காக என்னை பிழிகிறார்? क्यों मुझे निचोड़ रहा है? தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए கர்த்தர் நம்மை பிழிந்தெடுக்கிறார்.
परमेश्वर हमें निचोड़ कर निकालता है। இயேசுவின் மூலமா தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக यीशु के नाम से परमेश्वर की इच्छा पूरा होने के लिए கெத்செமனே தோட்டத்திலே பிதாவாகிய தேவன் இயேசுவை பிழிந்தெடுத்தார். गेत्सेमने वाटिका में पिता परमेश्वर को निचोड़ रहा है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாய் आज अपने जीवन में परमेश्वर की इच्छा को समझने के लिए தேவ சித்தத்தின் பாதையிலே நாம் நடக்கும்படியாய் परमेश्वर की इच्छा के अनुसार चलने के लिए நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பிழிந்தெடுக்கிறார். अपने जीवन में परमेश्वर हमें निचोड़ रहा है। நாம் கஷ்டப்படுகிறோம். हम कष्ट उठा रहे हैं। எதற்காக இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிறார்? क्यों परमेश्वर मुझे इस प्रकार के रास्ते पे चला रहा है? தேவனுடைய பிள்ளைகள் நாம் கஷ்டப்பட்டால் हम अगर कष्ट उठाए கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல முடியும். हम कष्ट उठाने लोगों को हम सहाय कर सकते हैं। நாம் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து சென்றால் अगर हम परेशानी के रास्ते पर चलेंगे உபத்திரவப்படுகிற மக்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல முடியும். परेशानी में रहने वाले लोगों को हम सलाह दे सकते हैं। நாம் வியாதியின் வழியாய் கடந்து சென்றால் अगर हम बीमारी के रास्ते में चलेंगे நம்மை போல வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும். अपने समान दूसरे जो बीमारी उठा रहे हैं उनकी जो भी परेशानी हमें समझ सकते हैं। அப்படினால சில காரியங்களை அனுப்பி சில விதங்களிலே கர்த்தர் நம்மையும் பிழிந்தெடுக்கிறார். इसी प्रकार के कुछ बातों को हमारे ऊपर बेचकर परमेश्वर हमें निचोड़ता है। நமக்குள்ள ஒரு தைரியமான நிச்சயம் வேணும். हमारे एक युवा बनना चाहिए। ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். उसी तो बातों के लिए परमेश्वर हमें तैयार कर रहा है। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. इसलिए कभी कभी तुम उदास ना होना। நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாய் இருக்க வேண்டும். उदास होकर हमें युवा बांध कर रहना है। நமக்கு தலைவலியே வராவிட்டால் हमारा सर दर्द ही नहीं आएगा। ஒரு மனுஷன் நம்மிடத்துல வந்து தலைவலிக்குது என்று சொன்னால் दूसरा कोई हमारे पास आकर करेगा कि मेरा सर दुख रहा है, அந்த தலைவலி மனுஷன் எப்படி கஷ்டப்படுகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. वो सर दुखने वाला मनुष्य कितना कष्ट उठा रहा करके हम नहीं समझ पाएंगे। அந்த தலைவலியை நாம் அனுபவித்திருந்தால் अगर वो सर दर्द को हम अपने जीवन में अनुभव किए होंगे, தலைவலி என்றால் எப்படி இருக்கும் என்பது நம்ம தெரிந்திருக்கும் போது सर दर्द किस प्रकार से होता है करके अगर तुम समझ लिए होगे, தலைவலியினால் கஷ்டப்படுகிற மக்களுக்காக தேவ பிள்ளைகளுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்க முடியும். जो सर दर्द से है उनके लिए हम प्रार्थना कर सकते हैं। உபத்திரவப்படுகிற மக்களுடைய உபத்திரவத்தை பார்க்கும் போது जो परेशानी में है उस परेशानी को देखते समय நாமும் ஒரு நாளிலே உபத்திரவப்பட்டோம் என்பதை நினைத்து हम भी एक दिन परेशानी उठाए थे करके सोचकर அவர்களை புரிந்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்க முடியும். वो समझकर हम उनके लिए प्रार्थना कर सकते हैं। ஏதோ ஒரு விதத்திலே தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாய் इसी रीति से परमेश्वर की इच्छा को समझने के लिए கர்த்தர் நம்மை பிழிந்தெடுக்கிறார். परमेश्वर हमें निचोड़ता है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. ஆனபடினால ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் உறுதியாய் இருக்க வேண்டும். इसलिए हमें स्थिर होकर रहना है। வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் शास्त्र में लिखे गए वचन, அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற वो வேண்டும். वचन हर एक दिन हमारे जीवन पर होना चाहिए। அந்த வசனத்தை வாசிப்பதல்ல, उस वचन को पढ़ना ही नहीं, வசனத்தை கேட்பதல்ல, वचन को सुनना नहीं, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். वचन अपने जीवन में पूरा होना है। அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने इस प्रकार कहा, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலே हमारे ऊपर आने वाले सभी परीक्षाओं पर கர்த்தரே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறபடியினால் परमेश्वर ही हमारा सहायक, इसलिए நாங்கள் உபத்திரவத்தை சந்தோஷமாய் வரவேற்கிறோம். हम अपनी परीक्षाओं को आनंदित से स्वीकारते हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது यीशु गेत्सेमने वाटिका पर रहते समय இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல, இயேசுவை தைரியப்படுத்த ஒருவரும் இல்லை. यीशु को सलाह देने के लिए कोई व्यक्ति वहां पर नहीं था। இயேசு தன்னந்தனியாய் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தார். यीशु अकेले हाथ छुड़ाए हुए के समान था। அதே போல उसी प्रकार தேவதூதன் வந்து அங்கே ஆறுதल கொடுக்கிறார். परमेश्वर का दूत आकर उन्हें सलाह देने लगा। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில पौलुस के जीवन पर भी பலவிதமான நெருக்கங்கள், बहुत सारी कठिनाइयां आई, பலவிதமான கஷ்டங்கள், बहुत सारे कष्ट आए, பொருள் சேதாரம், उनके वस्तु में कमियां, பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்தார். बहुत सारे कष्टों को उन्होंने अनुभव किया। அவரை ஆறுதல் படுத்த மனுஷங்கள் யாரும் இல்லை. उनको सलाह देने के लिए कोई नहीं था। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस ने कहा, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலே मेरे ऊपर आने वाले सभी परिस्थितियों पर, என்ன உபத்திரவம் வந்தாலே, कोई भी परीक्षा आने पर, எல்லா உபத்திரவங்களையும் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல மனுஷன் இல்ல. सभी परिस्थिति कोई परीक्षा पर मुझे सलाह देने के लिए कोई व्यक्ति नहीं। வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் सारे परेशानियों पर எங்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். मुझे सहायता देने के लिए सिर्फ यीशु है। கர்த்தரால் ஆறுதல் கிடைக்கும் போது परमेश्वर से सलाह मिलने पर அந்த அனுபவம் மிகவும் சந்தோஷமான ஒரு அனுபவம். वो अनुभव बहुत ही आनंदित अनुभव है। தேவனுடைய
பிள்ளைகள் மனுஷர்கள் உங்களை விசாரிக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். मनुष्य कोई आके तुम्हें पूछताछ नहीं करता करके तुम उदास न होना. மனுஷர்கள் உங்களை ஆறுதல் படுத்தவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். कोई मनुष्य आके तुम्हें सलाह नहीं दिया करके तुम उदास न होना. மனுஷர்கள் விசாரிக்காவிட்டாலும், मनुष्य नहीं पूछेगा तो भी, மனுஷர்கள் நம்மை ஆறுதல் படுத்தாவிட்டாலும், मनुष्य हमें सलाह नहीं देगा तो भी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆறுதலை விசாரிப்பை நாம் பெற்று வாழ்வோமேயானால், परमेश्वर की सलाह और पूछताछ को हम पा लेंगे तो அதே போல சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை இந்த பூமியில ஒன்றுமில்லை. उस प्रकार के आनंद इस संसार में कुछ भी नहीं है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உற்சாகமா இருக்கணும். उत्साह रूप में रहना है. கடைசி நாட்கள் ये अंतिम दिन पर ஆவி அனலற்றதாய் குறைந்து போய் கொண்டிருக்க நாட்கள். आत्मा ये ठंडा होकर कम होने का समय, தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. अधर्म बढ़ने के कारण बहुत सारे लोगों का प्रेम कम हो रहा है. அநேகருக்கு தேவன் மேல் உள்ள அன்பு குறைந்து போகிறது. परमेश्वर का प्रेम कम हो रहा है. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் ஆராதனைக்கு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். रविवार को सिर्फ रविवार पे आराधना का आने के लिए शायद करते हैं. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். आज अपने जीवन को हमें जांच कर देखना है. எல்லா உலக வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். संसार के कामों को हम मुख्यता देते हैं, ஆனா தேவ சமூகத்துக்கு வருவதற்கு காரணம் காட்டுகிறோம். परमेश्वर के सम्मुख पर आने के लिए हम कारण बताते हैं. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. அவனுடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर के आंखों से कोई छुपता नहीं. நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, मैं फिर से यही दोहराती हूँ, உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு வாழ்கிறதோ तुम्हारा आत्मा मसीह के अंदर कितना जी रहा है, அந்த அளவுக்கு தான் உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியும். उतना ही तुम्हारे शारीरिक रूप में आशीर्वाद पाओगे. அதனால தான் யோவான் சொன்னார், इसलिए यूहन्ना इस प्रकार का है, பிரியமானவனே, प्रिय लोग, உன் ஆத்துமா வாழுகிறது போல तेरा आत्मा जीवित है उस प्रकार நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் तू இருப்பாயாக. सभी चीजों पे सुख से रहेगा. ஜெபிப்பதினால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. तू प्रार्थना करने से आशीर्वाद न हो पाएगा. நாம் கடினமாய் உழைப்பதினால் பிரயாசப்படுவதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. तू कठिन काम करने से तुम आशीर्वाद न पाओगे. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் कितना ही प्रयास उठाने पर நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழாவிட்டால், अगर अपना आत्मा परमेश्वर के अंदर नहीं जिएगा, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, ரெண்டு படி அறுக்கிற இடத்துல நீ போய் பார்த்தால் உனக்கு ஒரு படி அறுக்க கிடைக்கும். जहाँ पर दो तोलते हैं वहाँ पर तुझे एक ही तोला जाएगा. அங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்களோ हम जितना आशीर्वाद आएगा करके हम सोचकर देखते हैं, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாதி தான் கிடைக்கிறது. वो आशीर्वाद का आधा ही हमें मिलता है. ஓசியாவுல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், वहाँ पे इस प्रकार लिखा गया है, நீ எவ்வளவு எதிர்பார்க்கிறியோ அதை விட பாதி தான் கிடைக்கும். तू जितना सोचता है उसमें आधा ही मिलेगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கணும். परमेश्वर से प्रेम करना है. திரளாய் சம்பாதித்து கொண்டு வருகிறார்கள். ज्यादा कमाई कर लेके आते हैं. நான் அதை ஃபூ என்று ஊதி போடுவேன் என்று சொல்லுகிறார். मुझे फूक दूंगा कर कहा गया है. எவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் कितना ही कष्ट उठाकर तुम अगर कमाओगे, அந்த பிரயாசத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், वो कमाई को हमें अनुभव करना है तो தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால், परमेश्वर का आशीर्वाद अगर न होगा, அந்த ஆசீர்வாதம் அத்தனை ஆண்டு ஃபூ என்று ஊதும் போது वो आशीर्वाद को सबको फूकने पर அந்த ஆசீர்வாதம் அது வீணான முறையில் செலவழிக்கப்பட்டு போகிறது. वो आशीर्वाद हमारे हाथों से कोई कमी हो जाएगी. ஆனபடியால் தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ வேண்டும். इसलिए परमेश्वर लोगों की आत्मा परमेश्वर पर जीना है. கர்த்தருக்குள் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். परमेश्वर के अंदर हमें जीना है. அற்புதத்துக்காக கர்த்தரை பின்பற்றுவதல்ல, आश्चर्य कामों के लिए पीछे करना नहीं, அதிசயத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை பின்பற்றுவதல்ல. आशीर्वाद के लिए परमेश्वर का पीछा करना नहीं. நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு வாழ்கிறதோ अपना आत्मा मसीह में कितना जी रहा है, அந்த அளவுக்கு அதிசயமான கிரியைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் நடத்தி வைப்பார். उतना ही आश्चर्य काम परमेश्वर अपने जीवन पर कराएगा. அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில சில கஷ்டத்தின் வழியா நடத்தும் போது अगर परमेश्वर अपने जीवन में कोई कष्ट के रास्ते में चला रहा है, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தரை நடத்துகிறார். परमेश्वर की इच्छा को समझने के लिए हमें उस रास्ते में चलाता है. அல்லேலூயா, हालेलुया. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छा नाम की महिमा हो. ஃபாதர் அல்பர்ட்னு சொல்லி ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. फादर अल्बर्ट कर एक फादर थे. அவருக்கு ஆர்சி சர்ச்சில் உள்ளது. वो आरसी चर्च के थे. அவர் நல்ல நம்ம பெந்தேகோஸ்து சர்ச்சை விட நல்ல அருமையா நடத்துறாரு. वो पेंतेकोस्त चर्च से भी अच्छी तरह से चलाते थे. அவர் சொல்லுறாரு, அல்லேலூயா சொல்றாரு. वो हालेलुया बोलते हैं. அங்குள்ள ஆட்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது. वहाँ के लोग हालेलुया नहीं बोलते हैं. அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा, நீங்க சொல்லாத அல்லேலூயாவெல்லாம் तुम जो नहीं कह रहे वो हालेलुया सब பெந்தேகோஸ்துக்காரங்க அல்லேலூயா சொல்லி சொல்லி पेंतेकोस्त लोग हालेलुया बोल बोलकर எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போகிறார்கள். सभी को उठाकर लेके चला जा रहे हैं. நீங்கள் அல்லேலூயா சொல்ல மறந்தால், अगर तुम हालेलुया नहीं बोलोगे, நீங்க ஒன்றையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அள்ள முடியாது. तुम परमेश्वर के हाथों से कुछ भी उठा नहीं पाओगे. ஒரு ஆர்சி ஃபாதர் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்.
இருக்கிறார். वो आरसी फादर इस प्रकार लोगों को कहता है, நாம நம்மள மட்டும் நீதிமான் நினைக்கிறோம், अपने आप को धर्मी समझते हैं, மற்றவர்களெல்லாம் அற்பமா நினைக்கிறோம். दूसरे को हम बुराई समझते हैं। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा உங்களுக்கு முன்னே तुम्हारे पहले பாவிகள் பரலோக ராஜ்யத்துல போய் பிரவேசிக்கிறார்கள். पापी लोग स्वर्ग राज्य में प्रवेश करते हैं। அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து திசையிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை நிரப்புவார்கள். कोई दाएं और बाएं से आकर ये स्वर्ग राज्य को पूरा तरह से भरते हैं। ராஜ்யத்தின் புத்திரரோ என்றால் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். राज्य का पुत्र जो है वो अंधियारे पे धकेला जाता है। அப்படினாலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். इसलिए जो पीछे थे वो आगे और आगे थे वो पीछे के समान रहेंगे। இது ஆண்டவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை. ये परमेश्वर ने मुंह खोलकर बोला हुआ बातें। இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்க கூடாது. ये बातें अपने जीवन पर पूरा नहीं होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரமே ஆறுதல் படுத்துகிறவர். परमेश्वर हमें सलाह देता है, தேவ சித்தம் இன்னது என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் परमेश्वर की इच्छा को समझने के लिए கர்த்தர் சில வேளைகளில் நம்மை பிழிந்து எடுக்கிறார். परमेश्वर को समय पर निचोड़ कर देखता है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எந்த அளவுக்கு வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். कितना अपना मुंह खोलकर हम हालेलुया कहेंगे उतना ही परमेश्वर हमें आशीर्वाद करेगा। ஒரு ஊழியக்காரர் एक सेवक, ஒரு நாள் அவருடைய காத்துக்குள்ள வண்டு போயிடுச்சு. उनके कान पर एक कीड़ा चले गया। காத்துக்குள்ள வண்டு போயிட்டா एक कीड़ा कान पर चले जाने पर அந்த வண்டு வெளியே வரவே இல்லை. वो कीड़ा बाहर निकला ही नहीं। ரொம்ப தொல்லை கொடுத்தது. बहुत उन्हें तकलीफ दिया। அந்த வண்டு தொல்லை கொடுக்க वो कीड़ा बहुत तकलीफ देते देते 2-3 நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. 2-3 दिन कष्ट उठाए। அவருக்குள்ள ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்கிறார், वो परमेश्वर से पूछने लगे, ஏன் இந்த வண்டு என் காத்துக்குள்ள போச்சு? क्यों ये कीड़ा मेरे कान के अंदर गया? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஊழியருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். अपने जीवन में कुछ कष्ट आने पर हम यीशु के विरुद्ध कुड़कुड़ाते हैं और सेवक के विरुद्ध कुड़कुड़ा के दूर हो जाते हैं। உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் अगर सच्चाई से परमेश्वर से प्रेम करने वाले लोग நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது अपने जीवन में एक समस्या आने पर தேவ சமூகத்திலே உட்கார்ந்து परमेश्वर के समूह में बैठकर இந்த பிரச்சனையின் வாழ்க்கையில வர காரணம் என்ன என்று தங்களை தாங்களே சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ये समस्या मेरे जीवन में आने का क्या कारण करके वो बैठकर समझते हैं। இவர் இந்த வண்டு காது உள்ள போனதுனால अभी एक कान के अंदर कीड़ा जाने के कारण அவர் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். वो परमेश्वर के सम्मुख पर बैठकर अपने आप को जांच कर देख रहा है। ஆண்டவரே என் காது உள்ள வண்டு போய் 3 நாளா காது வலிக்குது. परमेश्वर मेरे कान के अंदर कीड़ा जाकर 3 दिन से दुख रहा है। எதற்காக இந்த வண்டு என் காது உள்ள போச்சுது? ये कीड़ा क्यों मेरे कान के अंदर गया है? இந்த வண்டு உள்ள போனதுனால ராத்திரி பகல் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுகிறேன். ये कीड़ा कान के अंदर जाने के कारण मैं रात भर नहीं सो पा रहा हूँ। ரொம்ப கஷ்டப்பட்டேன். बहुत कष्ट उठाए। 3 நாளைக்கு பிறகு அந்த வண்டு காத்துல இருந்து வெளியே வந்தது. 3 दिन के बाद वो कीड़ा कान से बाहर निकला। அவருக்கு புரியவில்லை, उनको नहीं समझ में आया இந்த காத்து உள்ள ஏன் வண்டு போச்சுது. ये कान में क्यों कीड़ा गया। அவர் ஏதோ சரி 3 நாள் இருந்தது வண்டு வெளியே வந்ததுன்னு நினைச்சார். उसने सोचा कि ये 3 दिन था फिर निकल गया करके सोच लिए। ஆனா ஒரு நாள் வந்தது. फिर एक दिन आया, ஒரு 9 மணி அளவுல ராத்திரி रात को 9 बजे तक ஒரு தாயும் தகப்பன் ஒரு பிள்ளை தூக்கிட்டு ஓடி வந்தார்கள். एक माता पिता अपने बच्चों को उठाकर लेके आए। ஐயா என் பிள்ளை காதுக்குள்ள ஒரு வண்டு போயிடுச்சு. आया मेरे बेटे के कान पर एक कीड़ा चला गया है। அந்த வண்டு உள்ள போனதுனால என் பிள்ளை அழுதுட்டே இருக்குது. वो कीड़ा अंदर जाने के कारण मेरा बच्चा रोता ही रहता है। எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க ஐயா, प्रार्थना कीजिए அந்த வண்டு பிள்ளை காதுல இருந்து வெளியே வரணும். वो कीड़ा कान से बाहर निकलना है। அவர் நினைத்தா उसने सोचा காது உள்ள வண்டு போனா எவ்வளவு வலி எடுக்கும் என்பது அவருக்கு தெரியும். कान के अंदर कीड़ा जाएगा तो कितना दर्द होता करके वो जानते थे। அதனால அதை உணர்ந்து பார்த்து उसे समझकर கஷ்டத்தோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். कष्ट से बैठकर उन्होंने प्रार्थना किया। 9 மணி அளவுல வந்தவர்கள் 9 बजे जो आए थे விடிய காலம் 3 மணி வரைக்கும் ஜெபித்தார்கள். सवेरे 3 बजे तक उन्होंने प्रार्थना किया। விடிய காலம் 3 மணி அளவுல सवेरे 3 बजे के समय पर அந்த பிள்ளையின் காது உள்ள போன வண்டு வெளியே வந்தது. वो बच्चे के कान पर गया हुआ कीड़ा बाहर निकला। அப்பொழுது அந்த ஊழியர் நினைத்தார், तब वो सेवक ने सोचा ஏற்கனவே என் காது உள்ள 3 நாளாய் வண்டு இருந்து கஷ்டப்படுத்தினது. पहले मेरे कान पर 3 दिन से वो कीड़ा बैठकर मुझे कष्ट दिला रहा था। ஒரு வாரத்துக்கு பிறகு என்னிடத்தில் இப்படி ஒரு பிள்ளை வரும் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக एक हफ्ते बाद मेरे पास ऐसा बच्चा आने वाले करके समझ लेने के लिए கர்த்தர் என்னை இந்த பாவியில நடத்தி இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். परमेश्वर ने मुझे इस रास्ते पे चलाया करके वो समझ लिया। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
இன்றைக்கு உண்மையான விசுவாசிகள் आज वो सच्चाई विश्वासी लोग நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, अपने जीवन में परीक्षा आते समय, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, अपने जीवन में कष्ट आते समय தேவ சமூகத்திலே உட்கார்ந்து परमेश्वर के सम्मुख पर बैठकर கர்த்தர் என் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிற காரணம் என்ன, परमेश्वर ने मेरे ऊपर ये क्यों भेजा, इसका कारण क्या है, என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது मेरे पास क्या कमी है, என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக अपने आप को जांचने के बदले में தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாய் ஹாஸ்பிடல் அலைகிறார்கள். लगातार तुरंत ही वो हॉस्पिटल के लिए भाग जाते हैं, எதற்கெடுத்தாலும் ஹாஸ்பிடல். कुछ भी हो जाए हॉस्पिटल। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है, தேவ சமூகத்திலே விழ முடியாமல் परमेश्वर के सम्मुख पर नहीं गिरते हैं, எதற்கெடுத்தாலும் மனுஷனை நம்பி, कुछ भी होने पर मनुष्य पर भरोसा रखकर, எதற்கெடுத்தாலும் மருந்து மாத்திரைகளை நம்பி, किसी के कुछ भी ना होता भी दवाई पर भरोसा रखकर, ஆண்டவர் உழைக்கிறதுனால் கிடைக்கிற வருமானத்தை जो परमेश्वर के द्वारा हम कमाई करते हैं தேவையில்லாம ஹாஸ்பிடல் கொண்டு போடுகிறார்கள். व्यर्थ से हमें हॉस्पिटल में डालते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் ஹாஸ்பிடல் போவது அவசியம். हॉस्पिटल जाना अवश्य है। பலவீனனுக்கு வைத்தியன், சுகமில்லாதவனுக்கு வைத்தியன் தேவை என்று ஆண்டவர் சொன்னார். जो चंगाई नहीं है उनके लिए चंगाई पाना आवश्यक करके परमेश्वर कहता है। ஹாஸ்பிடல் போவது பாவம் அல்ல, हॉस्पिटल जाना पाप नहीं है, ஹாஸ்பிடல் போவது தவறு அல்ல. हॉस्पिटल को जाना गलत नहीं है। நம்மளால கூடுமான வரைக்கும் பிரயாசப்படுகிறோம். अपने अपने से जितना होता है उतना हमें प्रयास उठाना है। நம்மளால முடியாத பட்சத்துல हमसे जब भी नहीं हो पाएगा, நாம ஹாஸ்பிடல் போக வேண்டாம் என்று சொன்னாலும் हम अगर बोलेंगे हॉस्पिटल नहीं जाना है करके कहेंगे तो भी அக்கபக்கத்தில் இருக்கிறவர்கள் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். जो आजू बाजू में रहते हैं वो हमें उठा कर लेके चले जाते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखना है, ஏன் என் வாழ்க்கையில இப்படி அடி மேல அடி விழுது, क्यों मेरे जीवन में इतने मार पे मार गिर रहा है, ஏன் என் வாழ்க்கையில நஷ்டத்தின் மேல் நஷ்டம், क्यों मेरे जीवन में नष्ट पे नष्ट, ஏன் கர்த்தர் என்னை பிழிகிறார், क्यों परमेश्वर मुझे निचोड़ रहा है, நம்முடைய தவறு என்ன, अपना गलती क्या है। இதை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து ये परमेश्वर में सम्मुख पर बैठकर जांच कर देखकर கர்த்தர் உணர்த்துகிற காரியம் எதுவோ परमेश्वर जो हमें समझाता है அதை தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது उसे परमेश्वर के सम्मुख पर क्षमा मांग के पर ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருகிறார். परमेश्वर उस बातों से हमें छुटकारा देता है। அது அல்லாமல் इसके अलावा அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் ऐसे सोच पर हम सोच न देते हुए எதற்கெடுத்தாலும் ஹாஸ்பிடல், कुछ भी होगा तो हॉस्पिटल। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் குறிப்பிட்ட நாட்கள் விட்டு பார்ப்பார். परमेश्वर कुछ दिनों को हमको छोड़कर देखेगा। ஆண்டவரை பற்றிக்கொள்ள ஆண்டவருக்கு உங்களை குறித்த ஒரு தேவ சித்தம் இருக்குமேயானால் परमेश्वर को पकड़ने के लिए परमेश्वर तुम्हारे ऊपर कोई इच्छा रखा होगा तो ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவார். तुम्हें विवेक की हृदय देगा। தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். परमेश्वर के सम्मुख पर गिरे रहने के लिए परमेश्वर सहायता करेगा। கர்த்தர் கைவிட்டால் परमेश्वर अगर हाथ छोड़ दे ஆண்டவர் கோணலான வழிகளுக்கு விட்டு விடுவார். वो कोई भी रास्ते पर छोड़ देगा। அப்படி உங்கள் மாறுபாடான கோணலான வழிக்கு கர்த்தர் விட்டு விடுவாரேயானால் वैसे वो अगर रास्ते पे छोड़ दे தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஹாஸ்பிடல் போனாலும் மருந்து வேலை செய்யாது. कोई भी हॉस्पिटल पे जाओ तो दवाई काम नहीं करेगी, மருந்து வேலை செய்யாது. दवाई काम नहीं करेगी। அப்படினால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், इसलिए एक चीज को अच्छी तरह से जांच लो, மருத்துவர்கள் தேவை, जो हॉस्पिटल में डॉक्टर तो हमें चाहिए ही, மருந்து மாத்திரை தேவை. दवाई हमें चाहिए, ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் पर उधार पाया विश्वासी लोग நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் வரும்போது हमारे जीवन में कुछ बातें होने पर தேவ சமூகத்தில் அமர்ந்து परमेश्वर के समूह में रहकर நம்முடைய குறைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து अपने कमियों को जांच कर நாம் அதை மனம் திரும்பும் போது हम अगर मन फिराएंगे तो கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்களாக்கி பாதுகாப்பார். परमेश्वर उस बातों से हमें छुटकारा देकर चलाएगा। அப்ப இந்த பணி பிழிந்தெடுக்கப்படுகிறது. उसको निचोड़ा जाता है। கர்த்தர் சில வேளைகளில் நம்மை பிழிகிறார் என்று சொன்னால் परमेश्वर कुछ वस्तुओं पर हमें निचोड़ा कहा जाए तो கர்த்தரை விட்டு தூரம் போவதற்காக அல்ல, परमेश्वर से दूर होने के लिए नहीं, தேவனுடைய ஊழியர்களிடத்திலே கோபத்தை காண்பிப்பதற்காக அல்ல, परमेश्वर के सेवकों पर गुस्सा दिलाना नहीं, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக तुम्हारे ऊपर परमेश्वर की इच्छा क्या है कर समझने के लिए சில வேளைகளில் கர்த்தர் உங்களை பிழிந்தெடுக்கிறார். कुछ समय पर परमेश्वर तुम्हें निचोड़ता है। அப்படினால் தேவ சித்தம் இன்னது என்பதை நீங்கள் பகுத்தறியுங்கள். इसलिए परमेश्वर की इच्छा क्या है कर तुम समझ के लो। உங்களை குறித்த தேவ சித்தம் இன்னது என்பதை நீங்கள் பகுத்தறிந்தால் तुम्हारे ऊपर क्या परमेश्वर की इच्छा है कर तुम समझ लोगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபைகளும் வரங்களும் உங்களை விட்டு மாறாததா இருக்கு. परमेश्वर तुम्हें दिया हुआ वरदान कभी तुमसे दूर नहीं होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது शास्त्र में तुम पढ़ते समय என்னாகுதின் புஸ்தகம் गिनती का पुस्तक அவனுடைய 11வது அதிகாரம் 11 अध्याय 9வது வசனத்தை வாசியுங்கள். 11:9 पढ़ेंगे।
போதும். ராத்திரி வேளையில பனி பெய்யும். रात के समय पर ओस पड़ेगी। அந்த ராத்திரி வேளையில பனி பெய்யும் போது उस रात के समय पर ओस पड़ते समय அந்த பனியோடு சேர்ந்து மன்னாவும் வரும் என்று उस எழுதப்பட்டிருக்கிறது. ओस के साथ साथ मन्ना भी आएगा कर कर कहा गया है। இந்த பனியினால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் சொல்லிக் ये கொண்டிருக்கிறோம். ओस के कारण हमें क्या पाना चाहिए करके हम देख रहे हैं। முதலாவது இந்த பனி தேவ சித்தத்தை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது கிதியோனுக்கு. ये पहला ओस जो है वो अपने जीवन पे स्थिर करके देखता है कि क्या होने जीवन पर है। தோல் பிழியப்படும் போது வருகிற பனி நீர். वो चमड़े को निचोड़ते समय आने वाला ओस। நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பிழிந்தெடுக்கும் போது अपने जीवन में परमेश्वर हमें निचोड़ते समय தேவ சித்தம் இன்னது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த பனி அடையாளமாக இருக்கிறது. परमेश्वर की इच्छा क्या है कर समझने के लिए ये ओस है। இங்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं ராத்திரி வேளையிலே பனி பெய்யும். रात के समय पर ओस गिरेगी। அந்த பனியின் மத்தியிலே மன்னாவும் இறங்கி வரும். उस ओस के साथ मन्ना भी गिरेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் மன்னா என்பது मन्ना कहने पर அது தேவ தூதருடைய அப்பா. वो परमेश्वर दूतों का भोजन है। வனாந்தரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆகாரம். जंगल में इजराइल लोगों को परमेश्वर ने दिया हुआ भोजन। இந்த மன்னா ये मन्ना அது வெண்மையான நிறமும் ये सफेद கொத்தமல்லி விதை அளவுக்கு சிறியதாகவும் और ये धनिया के समान छोटा தேனிட்ட பணியாரம் போல ருசி உள்ளதாயும் இருந்தது. और मधु के समान स्वादिष्ट है। ஜனங்கள் அதை பொறுக்கி கொண்டு வந்து लोग इसे उठाकर சிலர் அதை இடித்து சாப்பிடுகிறார்கள். कोई उसे उसे चूर करके खाते हैं। சிலர் அதை அரைத்து சாப்பிடுகிறார்கள். उसे ग्राइंड कर खाते हैं। சிலர் அதை அப்பமாக சுட்டு சாப்பிடுகிறார்கள். कोई उसे रोटी बनाकर खाते हैं। இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ऐसा इजराइल लोग मन्ने को उठाकर खा रहे थे। இந்த மன்னாவினால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். इस मन्ना के द्वारा इजराइल लोगों को परमेश्वर ने आशीर्वाद खाना दिया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த பனி தேவனுடைய பிள்ளைகளை போஷிக்கிறதை கொடுக்கிறது. ये ओस जो है परमेश्वर लोगों को भोजन खिलाता है। 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல வேலை இல்லை. 40 साल इजराइल लोगों को परमेश्वर जंगल में कोई काम नहीं था। எந்த வருமானமும் இல்லை. कोई कमाई नहीं थी। எகிப்துல இருக்கும்போது செங்கல் அறுத்து சாப்பிட்டார்கள். मिस्र देश में रहते समय वो चट्टानों को काट कर खाते थे। இந்த 40 வருஷம் அவங்களுக்கு எந்த வேலை இல்லை. ये 40 साल उनके लिए कोई भी काम नहीं था। எந்த வேலை இல்லாதிருந்தாலே कोई भी काम नहीं था। तभी भी ஆண்டவர் தேவதூதரின் அப்பமாகிய இந்த மன்னாவை கொடுத்து ஜனங்களை போஷித்தார். परमेश्वर के दूतों के मन्ना से उनको भोजन खिलाया। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில வருமானம் இல்லாதது போல காணப்படலாம். अगर अपने जीवन में कमाई नहीं है कर हम अनुभव में रहेंगे, கர்த்தர் உங்களை போஷிப்பார். परमेश्वर तुम्हें खिलाएगा। நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. धर्मी जन की पीढ़ी कभी भी भूखा नहीं रहेगा। லாக்டவுன் சமயத்துல கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் நம்மை போஷித்தார் பாருங்க. लॉकडाउन के समय पर कितना ही परमेश्वर ने खिलाया। ஒருத்தருக்கு வேலை இல்ல, किसी को काम नहीं था, வருமானம் இல்ல, कमाई नहीं थी, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, घर से बाहर नहीं जा सकते थे, ஆராதனை இல்ல. आराधना नहीं था। ஆனா கர்த்தரை தேடுற உங்களுக்கு கர்த்தர் குறை வைத்தாரா? परमेश्वर को ढूंढने वाले तुमको कभी कमी किया क्या? ஆண்டவர் குறை வைத்தாரா? परमेश्वर ने कमी रखा क्या? எப்போதும் போல ஆண்டவர் நம்மை போஷித்தார். हमेशा परमेश्वर ने हमें खिलाया पिलाया। ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதுல குறை வைக்கவில்லை. परमेश्वर ने हमें खिलाने पर कोई कमी नहीं रखा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பணும். परमेश्वर पर भरोसा रखना है। கர்த்தரை நம்பணும். परमेश्वर पर भरोसा रखना है। சீசரை ஆண்டவர் அனுப்பும்போது சொன்னார், चेले को भेजते समय यीशु ने कहा, நீங்கள் வழிக்கு பாதரட்சைகளை தூக்கி கொண்டு போகாதீர்கள், तुम अपने जूतों को हाथ पर लेकर न चलना, பைய கொண்டு போகாதீர்கள், अपने थैला लेकर नहीं जाना, ஒன்று கொண்டு போக கூடாது. कुछ भी तुम्हारे साथ न लेके जाना। அவர்கள் புறப்பட்டு போனார்கள். वो उनसे वहां पर तैयार होकर निकले। அவர்கள் திரும்பி வந்தபோது वो फिर से आते समय இயேசு சீசரிடத்துல கேக்குறார், यीशु ने चेले से पूछा, நீங்கள் போன பிரயாணத்திலே तुम जो यात्रा में गए थे, உங்களுக்கு ஏதாயிலும் குறை வந்ததுண்டா? तुम्हें कोई कमी हुआ क्या? சீசர்கள் சொல்லுகிறார்கள், चेलों ने कहा, நாங்கள் பையையும் கொண்டு போகல, அப்பத்தையும் கொண்டு போகல, பாதரட்சையும் கொண்டு போகல, हमने थैली नहीं लिया, नहीं भोजन लिया, ना ही हमने जूते लिए। நாங்கள் போய் திரும்பி வரும் வரையிலேயே हम जाकर फिर लौटते समय तक எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொன்னார்கள். हमें कोई भी कमी नहीं हुई कर कहें। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மன்னாவினால் போஷிக்கிறார். परमेश्वर अपने लोगों को मन्ना से खिलाता है। இந்த மன்னா இரவில் பொழிகிற பனியிலிருந்து வருகிறது. ये मन्ना रात को गिरने वाले ओस में आता है। தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்யவில்லை. इस्राएल लोग काम नहीं किए। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில வேலை இல்லாவிட்டால் अगर अपने जीवन पर काम नहीं होगा तो भी ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर हमें भोजन खिलाएगा करके हमें विश्वास पे रहना है। அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். जो बंद है उस द्वार को परमेश्वर खोलेगा। தேவன் செய்வதெல்லாம் நன்மைக்கு. परमेश्वर जो भी करता है सभी चीजें भलाई के लिए। தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது உண்மை
உண்மையானால், परमेश्वर से अगर तुम प्रेम करते हो, सच्ची है तो தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால், परमेश्वर की इच्छा के अनुसार तुम्हें बुलाया गया, इसे सच्चा है तो தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு. परमेश्वर जो भी तुम्हारे जीवन में था सभी चीजें भलाई के लिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஃபாதர் பாடினார், इसलिए फादर ने इस प्रकार गाया, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू, जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला, बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू, जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तू, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद. ஆண்டுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், परमेश्वर की इच्छा के अनुसार बुलाए गए लोग, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு, परमेश्वर से प्रेम करने वाले परमेश्वर के लोगों के लिए ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்காகவே முடிக்கிறார். परमेश्वर हर बातों पे भलाई से खत्म करता है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது வெறுமை போல காணப்படலாம், आज अपने जीवन पर खालीपना होगा, அதற்கு பின்னாக மறைந்திருக்கிற ரகசியங்கள் நமக்கு தெரியாது. उसके पीछे हुए छुपा हुआ रहस्य हमें नहीं पता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர், परमेश्वर हमें खिलाता है। தேவதூதனுடைய அப்பம் என்று சொல்லக்கூடிய மன்னாவினால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். परमेश्वर के दूतों के भोजन के मन्ना के अनुसार परमेश्वर के इस्राएल लोगों को खिलाया। இந்த மன்னாவாய் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மாறணும். ये मन्ना के रूप में हमें बदलना है। இந்த மன்னா மற்றவர்களுடைய பசியை ஆற்றுகிறது. ये मन्ना दूसरों को भूखों को मिटाता है। இந்த மன்னா மற்றவர்களை போஷிக்கிறது. ये मन्ना दूसरों को खिलाता है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த மன்னா, ये मन्ना தேவனுடைய பிள்ளைகளை போஷித்து வழிநடத்தி வந்தது. परमेश्वर के लोगों को खिलाकर उन्हें रास्ता चलाया। இந்த मन्नाவை கொடுத்தது எது? ये मन्ना को किसने दिलाया? ராத்திரியிலே வந்த பனி, रात में जो ओस आई उसने, ராத்திரியிலே வந்த பனி रात में आया ओस மன்னாவை பொழிந்தது. मन्ना को गिराया। இந்த மன்னா மற்றவர்களை போஷித்தது. ये मन्ना दूसरों को खिलाया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரு
பணியாய் மாற வேண்டும். हम ओस के समान बदलना है. எப்படிப்பட்ட பணியாய் மாற வேண்டும்? इस प्रकार ओस का समान बदलना है. மற்றவர்களை போஷிக்கிற பணியாய் மாற வேண்டும். दूसरों को खिलाने के समान बदलना है. மற்றவர்களை நன்மை செய்கிற பணியாய் மாற வேண்டும். दूसरों के लिए भलाई करने के रूप में मन्ना बदलना है. மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பணியாய் நாம் மாற வேண்டும். दूसरों को देने के लिए हमें उस ओस के समान बदलना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग நாம் கர்த்தருக்காக, மற்றவர்களுக்கு, ஏழை ஜனங்களுக்காக जो गरीब लोगों के लिए, परमेश्वर के लिए கொடுக்கிற விஷயத்திலே நாம் தாராளமாய் செயல்படணும். देने के लिए हमें आगे बढ़ना है. கொடுக்கிற விஷயத்திலே தாராளமாய் இருக்கணும். देने में हमें कमी नहीं करना है. அதற்காக தாராளம் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் நாம் சில காரியங்கள்ல ஏமாந்து போகிறோம். हम कुछ बातों पे हम फंस जाते हैं, அதனால ஞானமாய் இருக்கணும். इसलिए ज्ञान रूप से रहना है. ஒரு நாள் ஒரு சகோதரி, एक बहन, அவர்கள் கொஞ்சம் நம்ம ஆண்டரை பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம், விசுவாசத்துக்குள்ள வரல. हमने थोड़ा परमेश्वर के बारे में बताया पर वो विश्वास पर नहीं आए थे. நான் அன்னைக்கு சர்ச்சை விட்டுட்டு வெளியில எங்கேயும் நடந்து போயிட்டு இருந்தேன். मैं चर्च छोड़कर बाहर चल के जा रही थी. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது चल के जाते समय சகோதரி சொன்னார்கள், उस बहन ने कहा, என்னுடைய மணி பர்ஸ் கீழே விழுந்துட்டு காணாம போயிட்டு, मेरा मनी पर्स नीचे गिर गया, मुझे नहीं मिल रहा है, அதனால எனக்கு காசு இல்லை, எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தாங்க அப்படி. इसलिए मेरे पास पैसा नहीं है, मुझे खर्चे के लिए थोड़ा पैसा दीजिए. அந்த சகோதரியை நாங்க புதுசா சந்தித்து சுவிசேஷம் சொன்னோம். उस बहन को हमने नया उन्हें मिले थे और उन्हें हमें सुसमाचार सुनाया. அவர்களை எங்களுக்கு தெரியும், वो हमें जानते हैं, அப்படினால நான் அவர்களுக்கு உதவியாக நான் கொடுத்தேன். इसलिए उनकी सहायता के लिए मैंने कुछ पैसे दिए. அவர்கள் என்னிடத்தில் வாங்கி கொண்டார்கள். वो मेरे से मांग ले लिए. என்னிடத்தில் வாங்கி கொண்டு लेने के बाद நான் வெளியே போகிறேன் என்பதை அறிந்து, मैं बाहर जा रहा हूँ करके समझकर அதை நான் கொடுத்ததையும் வைத்து கொண்டு जो सिस्टर ने दिया वो भी रख लिए. இங்க சர்ச்சுக்கு வந்தாச்சு. फिर वो चर्च पे आ रहा गए. சர்ச்சில் நான் இல்ல, चर्च पे मैं नहीं हूँ, மற்ற சிஸ்டர்ஸ் இருக்காங்க. दूसरे सिस्टर जी थे. இவங்க கிட்ட சொல்லி उनके पास बोलकर, நான் என்கிட்ட வாங்கினதை சொல்லவே இல்லை. सिस्टर जी से लिया करके उनसे बताया नहीं. சிஸ்டர் இல்லையா, सिस्टर नहीं है क्या, இந்த மாதிரி என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, ऐसे मेरे पर्स गुम गया है, எனக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது मुझे थोड़ा पैसे की जरूरत है, என்று சொல்லி ऐसा बोलकर இங்க இருக்கிற சிஸ்டர்ட்ட கேட்டிருக்காங்க. यहाँ पर जो सिस्टर जी थे वो उनसे लिए. இவர்களுக்கு கொடுக்கவும் பயம், उनको देने के लिए भी डर था. ஆனா சொல்லி இந்த மாதிரி சிஸ்டர் இல்ல வீட்ல, ऐसा सिस्टर जी नहीं है एक चर्च पर, என்கிட்ட ஜாஸ்தி பணம் இல்ல, मेरे पास ज्यादा पैसे नहीं है, அதனால நான் 20 ரூபா தர்றேன், इसलिए मैं 20 रुपए देती हूँ, நீங்க வச்சிடுங்க, சிஸ்டர் வந்த அப்புறம் பாத்துக்கலாம். तुम रख लीजिए, सिस्टर आने के बाद हम देख लेंगे. நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். सिस्टर जी बाहर जाकर फिर से आते समय இந்த மாதிரி அந்த சகோதரி வந்தார்கள். ऐसा एक बहन आए, கஷ்டம், எனக்கு செலவுக்கு பைசா இல்லைன்னு கேட்டார்கள். खर्चा करने के लिए मेरे पास पैसा नहीं है करके पूछे. நீங்க இல்லாத காரணத்தினால நான் ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. सिस्टर जी आप नहीं थे इसीलिए मैंने 20 रुपए उठाकर उन्हें दिया. அப்ப நான் கேட்டேன், मैंने सिस्टर ने पूछा, இந்த ஆளு இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கு, ऐसा आकर हमें फंसा कर गए हैं. நான் வழியில போகும்போது என்ன கண்டு இப்படி சொன்னாரு, मैं रास्ते पर जाते समय मुझे देखकर मुझे நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தானே போனேன், मैं उनको देखकर ही तो गई थी. எல்லாவற்றையும் அறிந்து திரும்ப இங்க வந்து வாங்கி இருக்கிறாங்க. सभी चीज को जांच कर देखकर फिर यहाँ पर आकर लिए. இப்படி சிலர் ஏமாற்றுவாங்க. ऐसे कुछ लोग फंसाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் விவேகம் உள்ளவர்களா இருக்கணும். हम विवेक भरित रहना है. அதனால கர்த்தர் நம்ம கொடுக்கும் பணியாய் கர்த்தர் மாற்றுகிறார். परमेश्वर हमें देने के लिए बदलता है. இன்னைக்கு अनेகருடைய கைகள் வாங்குற வண்ணமாகவே இருக்கு. अभी बहुत सारे लोगों का हाथ फैलाया हुआ है कि हमें लेना है. தேவனுடைய பிள்ளை நாம் வாங்குவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, हमें लेने के लिए हमें नहीं उत्पन्न हुए हैं. நாம் கொடுப்பதற்காக பிறந்தவர்கள் என்பதை மறக்க கூடாது. हम देने के लिए जन्मे हैं करके हमें नहीं सोचना है. எவ்வளவு தாராளமாய் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் செயல்படுகிறோமோ, हम परमेश्वर के नाम से कितना ही हम काम करेंगे, அவ்வளவு தாராளமாய் கர்த்தர் நமக்கு திருப்பி தருவார். उतना ही परमेश्वर हमें रिटर्न देगा. தேவனுடைய பிள்ளைகள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा. 10 ரூபாய் நீங்க கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு 10 ரூபாய் தருவார். 10 रुपए पूछोगे तो 10 रुपए परमेश्वर देगा. அதே சமயத்தில் उसी समय पर கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். तुम दोगे तो तुम्हें दिया जाएगा. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். दबाकर हिला डोलाकर तुम्हारे पर दिया जाएगा. 10 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் கிடைக்கும். 10 रुपए पूछोगे तो 10 रुपए मिलेगा. ஆனா 10 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் अगर तुम 10 रुपए दोगे கர்த்தரை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
எப்படி பல மடங்காய் திருப்பி நம்ம மடியில போடுவார். परमेश्वर उसे दबाकर और उनसे पात्र से नीचे गिरने समान उनको भर कर देगा. கேட்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதம் வேறு, கொடுப்பதினால் உண்டாகிற ஆசீர்வாதம் வேறு. पूछ कर जो आशीर्वाद होता है वो अलग है और देकर जो आशीर्वाद होता है वो अलग है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அல்ல, हम पूछ कर पाना आशीर्वाद नहीं, நாம் கொடுத்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். हम देकर पाने वाले आशीर्वाद को हमें पा लेना है. அல்லேலூயா. हालेलुया. இந்த பனி மற்றவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது. ये ओस दूसरे को मन्ना दिया. இந்த பனி மற்றவர்களை போஷித்தது. ये ओस ये मन्ना दूसरे को खिलाया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாங்குறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக மாறு. हम लेना नहीं परंतु देने के समान बदलना है. நீங்க अनेक நினைக்கிறார்கள், आज बहुत सारे लोग सोचते हैं நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, हमारे पास तो कुछ नहीं है, யாருக்கு கொடுப்பது, किसको देना है, எதுக்கு கொடுக்கணும், क्यों देना है, எனக்கு போகதான் மீதி, मेरे को होने के बाद ही दूसरे को, தனக்கு போக தர்மம் தானம் என்று சொல்கிறார்கள். हमारी जरूरत कम होने के बाद ही दूसरे को दान, இப்படி மனசுல நினைக்கிறார்கள். ऐसा मन में सोचते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. परमेश्वर के लिए तुम देकर देखिए, ஏழை எளிய ஜனங்களுக்காக கொடுத்து பாருங்க. गरीब लोगों को तुम देकर देखिए, கர்த்தர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर कितना ही गुना तुमको आशीर्वाद कराएगा. நீங்கள் ஏழைகளுக்கு செய்யும் போது तुम गरीबों को करते समय அது ஏழைகளுக்கு அல்ல, वो गरीबों को नहीं, நீங்கள் கர்த்தருக்கு அதை கடன் கொடுக்கிறீர்கள். वो परमेश्वर को तुम कर्जा दे रहे हो. ஒரு மனுஷனுக்கு நாம் கடன் கொடுத்தால் अगर एक मनुष्य को तुम कर्जा दे रहे हो, அந்த மனுஷன் அந்த கடனை நமக்கு திரும்ப தருகிறார். वो मनुष्य वो कर्जा फिर से लौटाता है. மனுஷன் நாம் கொடுத்த கடனை நமக்கு திருப்பி தருவார். मनुष्य को हम जो कर्जा देते हैं वो फिर से लौटाता है. ஆனால் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது परंतु हम गरीबों को सहायता करते समय அது நாம் கர்த்தருக்கு கடன் वो கொடுக்கிறோம். परमेश्वर को हम कर्जा देते हैं. நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கு கடனாளி அல்ல, हमारे परमेश्वर किसी के लिए भी कर्जा नहीं रखता. நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் போது हम परमेश्वर को कर्जा देंगे, கர்த்தர் அதை பல மடங்காய் நமக்கு திருப்பி தருகிறார். परमेश्वर उसे दुगना कर उन्हें हमें अपने हाथों पर देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். आशीर्वाद की महिमा को हमें जांच कर देखना है. ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். आशीर्वाद की महिमा को हमें देख कर है. ஒரு சகோதரி இருந்தார்கள், एक बहन थे, நம்ம அதை மறக்க முடியாத ஒரு காரியம். मैं नहीं भूल सकती उस प्रकार का बातें. ரொம்ப வறுமையின் மத்தியில இருந்தார்கள். बहुत गरीबी में थे. தேவனுடைய பிள்ளைகளோட வீட்டில் நாங்கள் ஜெபித்து விட்டு கடந்து வரும்போது उनके घर पर प्रार्थना कर हम निकल कर आते समय அவர்களிடத்துல இருந்த காசை சில்லறை மாத்தி கொண்டு வந்தார்கள். उनके पास जो पैसा थे उसे चिल्लर बना कर लेकर आए. அவர்கள் தந்த காணிக்கை उन्होंने जो दान दिया, நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியத்தை நான் சொல்லி ये கொண்டிருக்கிறேன். 13 साल के पहले की बातों को परमेश्वर बता रहे हैं. சாரி, 13 வருஷம் அல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியம். 25 साल के पहले की बातें. அது அப்போ ஊழியத்துக்கு போகும்போது वहाँ पे सेवकाई पर जाते समय அவர்கள் தந்த காணிக்கை वो जो दान दिए 50 பைசா தந்தார்கள். वो 50 पैसे दिए. 50 பைசா. 50 पैसा. நான் அந்த பைசா வாங்க மாட்டேன்னு சொன்னேன். वो पैसा मैं नहीं लूंगी करके कहे. அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा நீங்க வந்திருக்கிறது எங்க வீட்டுக்கு தெய்வம் வந்தது போல, तुम जो आए मेरे घर पर ये एक परमेश्वर आया हुआ सामान, அதனால நான் வெறுமையாய் உங்களை அனுப்ப கூடாது. इसलिए तुम्हें मैं खाली हाथ ना छोड़ूंगी. அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி वो उनके ऊपर शायद के ऊपर से அவங்களோட கஷ்டத்தை நான் சொல்ல விரும்பல, उनके कष्ट को मैं बोलना चाहती. அவ்வளவு ஒரு கஷ்டம், उतना ही कष्ट था, அவ்வளவு ஒரு கஷ்டம். उतना कष्ट था. மாத்தி கட்டுவதற்கு துணி கிடையாது. उनके पास बदलने के लिए दूसरा कपड़े नहीं थे. ஒரு சேலையை ரெண்டா கிழித்து வைத்து ரெண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டுகிறார்கள். एक साड़ी को 2 टुकड़ा कर एक दिन उसे पहनते हैं. அவ்வளவு ஒரு வறுமை. उतना ही गरीबी. அவர்கள் 50 பைசா காணிக்க தந்தார்கள். वो 50 पैसा दान के रूप में दिए. அந்த காணிக்க பைசா கையில வாங்கின போது वो दान पैसा को हाथ पर लेते समय எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. मन में बहुत दुख हुआ. கண்ணீரோடு ஜெபித்து அந்த பைசா வாங்கிட்டு வந்தேன். आंसू बहाकर प्रार्थना कर उस दान को लेकर आए. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस परिवार को आशीर्वाद दिलाया. புருஷன் இல்லாத ஒரு குடும்பம், वहाँ पे पुरुष नहीं थे, उस प्रकार का परिवार, ஒரு விதவையான ஒரு சகோதரி, और विधवा परिवार. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து परमेश्वर ने उस परिवार को आशीर्वाद कर இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் நிலைத்து வைத்திருக்கிறார். आज भी जीवित गवाही के रूप में परमेश्वर ने खड़ा रखा है. சம்பாதித்து போடுவதற்கு புருஷனார் கிடையாது. कमाई करने के लिए उनके लिए पुरुष नहीं था. பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். सब बच्चे छोटे छोटे थे. கர்த்தர் அவர்களை எப்படி போஷித்தார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. परमेश्वर ने किस प्रकार उन्हें खिलाया वो नहीं समझ रखते. தேவன் உங்களை போஷிக்க சித்தம் கொண்டால், परमेश्वर ने अगर तुम्हें खिलाने का सोच लिया, தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்து எப்படி தேவைகளை சந்திப்பார் என்பது நமக்கு தெரியாது. परमेश्वर किसी रीति से भी हमारे सहायता करेगा ये हमें नहीं समझ में आएगा. அவர் சொல்லுவார், வடக்கை நோக்கி கொடு, वो कहेगा दाहिने ओर देखकर दे. தெற்கை நோக்கி சொல்லுவார், நீ வச்சிட்டு இருக்காத, बाएं ओर देखकर कहेगा तू रख कर मत रखना. வடக்கை நோக்கி கொடு என்று तू दाहिने ओर देखकर दे कर बोलकर தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவார். बाएं ओर देखकर कहेगा कि तू रखना नहीं. முன்ன பின்ன அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை
ஒத்தாசை வரு. तुम नहीं जानोगे उस जगह से तुम्हें सहायता मिलेगी। இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது ये सहायता मुझे कैसे मिलेगी कर तुम सोचते रहोगे। நீங்கள் அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரு. तुम नहीं जानते रहोगे उस जगह से तुम्हें सहायता मिलेगी। நீங்கள் தெரியாத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரு. तुम नहीं जानते रहोगे उस जगह से तुम्हें सहायता मिलेगी। எப்பொழுது क्यों? कभी தேவ பிள்ளைகள் நீங்கள் கொடுக்கிற ஒரு பணியா இருக்க வேண்டும். जब तुम दूसरे को दान देने के लिए तैयार रहोगे। எப்படி இந்த பணி மன்னாவை கொடுத்து மற்றவர்களை போஷித்ததோ जैसे इस ओस मन्ना को देकर दूसरे को खिलाया, அதே போல நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து போஷிக்கிறவர்களா இருக்கும் போது उसी प्रकार हम दूसरे को देकर खिलाएंगे तभी நமக்கென்று ஒரு தேவை வரும்போது अपने लिए एक सहायता होगा। समय கர்த்தர் எங்கிருந்தாவது நம்முடைய தேவை அதிசயமாய் சந்திப்பார். परमेश्वर जहाँ भी रहेगा तो अपनी जरूरतों को पूरा करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கொடுக்கிறதின் மேன்மையை தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். देने की महिमा को तुम्हें जांच रखना है। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. जो देता है उनका आत्मा फूलेगा। வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் शास्त्र में तुम पढ़ोगे 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே 1 राजा 17 अध्याय அந்த 16 17 2 அதிகாரங்களின் வீட்ல போய் வாசியுங்க. 16 17 तुम घर पर जाकर पढ़ाई करना। ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். शास्त्र में पढ़ते हैं எலியா என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். एलिया नामक भविष्यद्वक्ता था। அந்த எலியா தீர்க்கதரிசி वो एलिया भविष्यद्वक्ता ராஜாவுக்கு முன்பாக நின்று राजा के सम्मुख खड़े रहकर கர்த்தருடைய வார்த்தையின்படியே परमेश्वर के बातों के अनुसार தேசத்திலே 3 வருஷம் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது देश में कोई भी बरसात नहीं होगी करके कहा। என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ये परमेश्वर के सम्मुख रुका हुआ मैं कहता हूँ। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் परमेश्वर के सम्मुख पे खड़ा हुआ मैं। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन किस प्रकार है? நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? हम परमेश्वर के सम्मुख खड़े हैं क्या? அது கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறாரா? या परमेश्वर हमारे सम्मुख खड़ा है क्या? தேவனுடைய பிள்ளைகள் சவால் விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன் நிற்கிற ஒரு மனுஷனால் மாத்திரமே முடியும். ऐसा चुनौती दिए हुए बात परमेश्वर के सम्मुख में जो खड़े रहता है वही कर सकता है। சாதாரண மாம்சத்திலே நாம் சவால் விடுவோமேயானால் साधारण मानसिक रूप में जो हम शारीरिक रूप में जो है हम कर देते हैं, அந்த சவால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியாய் மாறி போகுது. वो चुनौती जो है वो हार में चले जाता है। கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் परमेश्वर के सम्मुख में खड़ा हुआ मैं। இந்த வருஷம் 3 வருஷம் பூமியில மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. ये 3 साल तुम्हारे जीवन में बरसात ना होगी और ना ओस गिरेगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேசத்திலே மழை இல்ல பனி இல்ல. देश में बारिश भी नहीं और ओस भी नहीं। ஆனா 3 வருஷம் பஞ்சம். 3 साल अकाल। இப்ப ராஜா சொல்லுகிறார். अब राजा कहता है, உபதியாவை அழைக்கிறார். उपध्याय को बुलाता है, தேசத்துல எங்கு பஞ்சம். देश में अकाल भरा है। நம்முடைய கால்நடைகள் மரித்து போக கூடாது. अपना पैर चरण हमें मरना नहीं है। நம்முடைய மந்தைகள் அழிந்து போக கூடாது. अपने भेड़शाला मरना नहीं है। நம்முடைய குதிரைகளையும் கழுதைகளையும் நாம் காப்பாற்ற வேண்டும். अपने घोड़े और गधे को हमें बचाना है। எங்காவது புல்லகப்படுமா என்று பார்த்து வா. जाकर देखना कहाँ तो भी घास है क्या। உபதியா ஒரு பக்கமாய் போகிறார். उपध्याय एक तरह से जाता है, ஆகாப் ராஜா இன்னொரு பக்கமாய் போகிறார். आहाब राजा दूसरी ओर से जाता है, புல்லு தேடி கொண்டு போகிறார்கள். घास को ढूंढ कर जाते हैं। ஆனால் இந்த எலியா புறப்பட்டு परंतु ये एलिया निकलकर உபதியாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். उपध्याय के सामने आकर खड़े रहे। உபதியாவை பார்த்து சொன்னார், उपध्याय को देखकर कहा, நீ உன் ராஜாவிடத்துக்கு போய் तू उस राजा के पास जाकर இதோ எலியா வந்திருக்கிறார் என்று சொல்லி. ये एलिया आया है कर कहो। ஏன்னா எலியா சொன்ன வார்த்தையின்படியே தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை. एलिया ने जिस प्रकार कहा उसी प्रकार उस देश में बारिश नहीं गिरा ना ओस गिरा। ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस प्रकार की परिस्थिति में உபதியா சொல்லுகிறார், उपध्याय ने कहा, உம்மை தேடாத இடம் இல்ல ராஜா. तूने जिस जगह तुम नहीं है उस जगह सब ढूंढ कर देखा। உம்மை கண்டுபிடிக்கிறவன் எவனோ அவன் உம்மை பிடித்து ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார். जो तुम्हें देख लेगा उसे पकड़ने के लिए राजा ने चुनौती दिया है। ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், எலியாவை நாங்கள் பார்க்கவில்லை, இந்த ஏரியாவிலே இல்லை என்று சொன்னார்கள். सभी लोगों ने कहा एलिया को हमने देखा ही नहीं और ये जगह पे है ही नहीं। ராஜா ஜனங்களிடத்திலே சத்தியவாக்கு வாங்கி கொண்டார். राजा ने उनसे वाचा बांध कर लिया। இப்படி இருக்கும்போது ऐसे रहते समय நீர் எலியா இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நான் ராஜாவிடத்தில் போய் சொல்லுவேன். अगर एलिया यहाँ पर है कर मैं राजा के पास अगर कहूंगा, ராஜா என் வார்த்தையை நம்பி உம்மை தேடி வருவார். राजा मेरे बातों पर भरोसा रखकर तुम्हें ढूंढ कर आएगा। ஒருவேளை கர்த்தருடைய ஆவியான உம்மை வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டால், अगर परमेश्वर की पवित्र आत्मा अगर तुम्हारे दूसरी जगह ले चले जाएगा, ராஜா என்னை கொன்று போடுவாரே. राजा तो मुझे मार देगा। ராஜாவின் கையினால் நான் சாவதற்கு
என்ன தப்பு செய்தேன்? राजा के हाथ से मरने के लिए मैंने क्या पाप किया है? எலியா சொன்னார், एलिया ने कहा நீ தைரியமா போ, तो यह बंद कर जाना, ராஜாவிடத்துல போ, राजा के पास जा, எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லி एलिया आया है कर कर कह। ராஜா புறப்பட்டு வந்து எலியாவை சந்திக்க வருகிறார். राजा वहां से तैयार होकर एलिया से मिलने के लिए आया। எலியாவை பார்த்தபோது ராஜா சொன்னார், एलिया को देखकर राजा ने कहा இஸ்ரவேலை கலக்குகிறவன் நீ அல்லவா? इस्राएलियों को हिलाने वाला तू ही है ना? எலியா சொன்னார், एलिया ने कहा இஸ்ரவேலை கலக்குறவர் நான் அல்ல, इस्राएलियों को हिलाने वाला मैं नहीं, நீயும் நீரும் உம்முடைய வீட்டாருமே இஸ்ரவேலரை கலக்குகிறீர்கள். तुम और तुम्हारे घराना है इस्राएलियों को हिला रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த சம்பவங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். ये सभी बातों को तुम घर पर जाकर पढ़ाई करना। வேதத்தில் வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है அங்கே மழையை வர்ஷிக்க பண்ண வேண்டும். वहां पे बरसात बरसाना है। மழையை வர்ஷிக்க பண்ணதற்காக बरसात बरसाने के लिए பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், सभी भविष्यवक्ता को देखकर कहता है நீங்கள் பாகாலை வழிபடுகிறீர்கள், तुम उस बाल को अगर तुम पूजा करोगे, பாகால் தீர்க்கதரிசிகள் बाल के भविष्यवक्ताएं எல்லாரையும் கர்மேல் பர்வதத்திலே கூட்டி கொண்டு பாருங்கள். सभी को करमेल पर्वत पर ले आइए। கர்மேல்ல வந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், करमेल में आए भविष्यवक्ता लोग 450 लोग, இன்னும் அவர்களோடு கூட பந்தி இருந்தவர்கள் 400 பேர், वहां पर उनके साथ 400 लोग थे। 850 பேர் அங்க கூடி இருக்கிறார்கள். वहां पे इतने लोग जमा हुए थे। எலியா அவரை பார்த்து சொன்னார், एलिया उन्हें देखकर कहता है 2 காளைகளை கொண்டு வாருங்கள், दो गायों को लेके आइए, ஒரு காளைகளை நீங்கள் பலி செலுத்த வேண்டும், एक गाय को तुम बलि चढ़ाओ, வான உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள், तुम तुम्हारे देवता को देखकर पुकारो, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி अगर ऊपर से अग्नि उतरकर உங்கள் பலியை பட்சிக்குமேயானால் अगर तुम्हारे बलि को अगर ग्रहण करेगा, உங்கள் தேவனே தேவன், तुम्हारे देवता ही देवता हैं। நான் பலி செலுத்தும் போது अगर मैं बलि चढ़ाते समय வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி आकाश में से अग्नि उतरकर பலியை பட்சிக்குமேயானால் अगर उस बलि को ग्रहण करेगा, நான் ஆராதிக்கிற தேவனே தேவன், मैं आराधना करता हूँ वही आराधना देवता है। ஜனங்கள் இந்த வார்த்தை நல்லது என்று சொன்னார்கள். पर लोगों ने कहा ये बातें अच्छी है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, பாகால் தீர்க்கதரிசிகள் बाल के भविष्यवक्ता लोग, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை வெட்டி उनको जो दिए गए थे उन गायों को काटकर அவர்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி वो கூப்பிடுகிறார்கள். अपने देव को देखकर पुकारने लगे। காலையிலிருந்து மத்தியானம் வரையிலும் கூப்பிடுகிறார்கள். सुबह से लेकर शाम तक वो पूजने लगे, ஆனால் அங்கு உத்தரவு வரவில்லை, परंतु वहां से कोई ग्रहण नहीं आई, அக்னி இறங்கவில்லை. अग्नि नहीं उतरा। தேவனுடைய பிள்ளைகள் எலியா பார்க்கிறார், एलिया देख रहा था। அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा உங்கள் தெய்வம் தூங்கி இருப்பாரு அப்படி எல்லாம் சொல்றாரு. उन्होंने कहा कि तुम्हारा देवता सोया होगा, சொல்லிட்டு ऐसे सब बोलकर எலியா செய்த முதல் காரியம் एलिया ने पहली बात किया, பலிபீடத்தை செப்பனிட்டு बलिदान को बनाकर யாக்கோபின் குமாரருடைய வம்சங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்து याकूब के नाम के रुपये 12 पत्थरों को उठाकर அதனாலே ஒரு பலிபீடத்தை கட்டி उससे एक बलिबंदी बनाकर பலிபீடத்தின் மீது விறகுகளை அடுக்கி उस बलि के ऊपर लकड़ों को फैलाकर பலிபீடத்தை சுற்றிலும் 2 படி விதை விதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்க்காலை தோண்டி उस वेदी के दो हाथ दूर उसने एक खड्डे खोदकर விறகு மேல காளையை வெட்டி வைத்து लकड़ी के ऊपर उस बेल को काट कर रखकर ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், लोगों को बुलाकर बोलता है 4 குடம் தண்ணி கொண்டு வாங்க, चार भरकर पानी लेके आइए, இந்த பலியின் மீது ஊற்றுங்கள். इस बलि के ऊपर डालिए। அவர்கள் 4 குடம் தண்ணி கொண்டு ஊற்றினார்கள். उन्होंने उसको ऊपर पानी डाला। இரண்டாவது முறை சொன்னார், दूसरा फिर से कहा இன்னொரு 4 குடம் தண்ணி கொண்டு फिर வாருங்கள். से 4 लोग पानी लेके आइए। 4 குடம் தண்ணி திரும்ப ஊற்றினார்கள். वो 4 बकेट को ऊपर से फिर से डालिए। மூன்றாவது முறை கூப்பிட்டார், तीसरी बार फिर से बुलाया இன்னும் 4 குடம் தண்ணி கொண்டு வாருங்கள். और 4 बाल्टी पानी लेके आइए। 12 குடம் தண்ணி அங்கு ஊற்றப்பட்டது. 12 बाल्टी पानी वहां पर डाला गया। காளை நனைந்தது, वो बेल पूरा बिक गया था। கீழே இருந்த விறகு கட்டைகள் நனைந்தது, नीचे जो लकड़ी थे वो भी बिक गए। பலிபீடம் நனைந்தது, बलि विधि जो भी तो वो भी बिक गया। தண்ணீர் கீழே இறங்கி वो पानी नीचे गिरकर பலிபீடத்தை சுற்றிலும் வெட்டப்பட்டிருந்த வாய்க்கால்களை நிரப்பி இருந்தது. वेदी के चारों तरफ जो खड्डा खोदे गए थे वो भी भर गए। இப்பொழுது எலியா ஜெபிக்கிறார், अभी एलिया प्रार्थना करने लगा, ஆண்டவரே परमेश्वर நீரே தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும்.
तुम ही एक ही देवता अगर कर ये लोग जानना है நான் செய்கிற காரியம் எல்லாம் நீர் சொன்னது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் मैं जो भी बातें कर रहा हूँ आपने कहा हुआ करके ये जांच लेना है என்று சொல்லி ஜெபித்து ऐसे प्रार्थना कर कर ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார் परमेश्वर की ओर देखकर पुकारने लगा பலியை பட்சிக்க வேண்டும் इस बलि को आपने ग्रहण करना है வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது आकाश से अग्नि उत्तर नीचे उतर आया பலி நனைந்திருந்தாலும் अगर वो बलि गीला होता तभी விறகெல்லாம் நனைந்திருந்தாலும் जो भी लकड़ी थे वो गीले थे तभी भी பலிபீடம் நனைந்திருக்கிறது जो बलि वेदी से भी गीले थे பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்கள் நிரம்பி இருக்கிறது उस वेदी के चारों तरफ पानी से भरे हुए थे பனி அக்கினி இறங்கினது अग्नि वहां पर उतर कर आया அவ்வளவு ஈரமாய் தண்ணி நிறைந்திருந்த இடத்திலேயே उतना जो भीगा हुआ था और पानी से भरा हुआ स्थान पर भी அக்கினி இறங்கி பலிபொருளை பட்சித்து अग्नि उतर कर उस बेल को ग्रहण कर कर வாய்க்கால்ல நிறைந்திருந்த அத்தனை தண்ணீரையும் நக்கி போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது जो भी वहां पर पानी भरा था उसे चट कर गया कर लिखा गया है பார்த்து கொண்டிருந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் जो देख रहे थे जो बाल के जो भविष्य के सभी लोग देख रहे थे இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன் उन्होंने कहा इनका देवता ही महत्वपूर्ण देवता है இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன் इनका देवता ही सच्चा ही देवता है இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட பிறகு ये बातें बोलने के बाद தேவனுடைய பிள்ளைகள் எலியா एलिया ஆகாபை பார்த்து சொல்லுகிறார் आप राजा को देखकर कहा நீ சீக்கிரமா ரதத்தை பூட்டி கொண்டு ஓடு तू जल्दी रथ को लेकर चले जा பெருமழை வரப்போகிறது बहुत बड़ी बरसात होने वाली है பெருமழை வரப்போகிறது बहुत बड़ी बरसात होने वाली है நீ ரதத்தை பூட்டி கொண்டு போ तो रथ को लेकर चले जा தன் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார் उसने अपने सेवक को देखकर कहा நீ போய் சமுத்திர முகமாய் பாரு तू जाकर समुद्र की ओर जाकर देख ஏ வந்து பார்த்துட்டு சொன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு वो सेवक ने देखकर कहा वहां पर कुछ भी नहीं है ஏலியா சொன்னா एलिया ने कहा இன்னும் 7 முறை போய் பாரு तू 7 बार जाकर देखना 7வது முறை போய் பார்க்கும்போது 7वां बार जाकर देखते समय உள்ளங்கை அளவு மேகம் அந்த சமுத்திரத்தின் மீது எழும்பிச்சு ये है हाथ समान वहां पर एक आसमान उठकर आया அந்த உள்ளங்கை அளவு மேகம் एक हाथ के आसमान பெரும் மழையாய் பெய்தது वो बहुत बड़ी बरसात जैसे बरसी பெரும் மழையாய் பெய்தது बहुत बड़ी बरसात बरसी ராஜா ரதத்திலே போய் அரண்மனையில சேர்வதற்கு முன்பதாகவே राजा रथ पर बैठकर उस महल में पहुंचने के पहले ही கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை ரதத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டார் परमेश्वर के एलिया को उसके पहले जाकर पहुंचा दिया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया தேவனுடைய பிள்ளைகள் இந்த பனியும் மழையும் ये ओस और बरसात எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது एलिया की बातों को आज्ञा पालन किया எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது एलिया की बातों को आज्ञा पालन किया ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது परमेश्वर के सेवकों के आज्ञा पालन को पालता है அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பனி கீழ்ப்படிகிற ஒரு பனி इसलिए ओस जो है वो आज्ञा पालन दिखता है நாம் எப்படிப்பட்ட பனியாய் மாற வேண்டும் हम किस प्रकार का ओस कर बदलना है தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிகிற பனியாய் மாற வேண்டும் आज्ञा पालन वाले ओस के समान बदलना है கீழ்ப்படிகிற பனியாய் மாற வேண்டும் आज्ञा पालन वाले ओस के समान அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆனபடினால மூன்று விதமான குணாதிசயங்கள் பனியை குறித்து நாம் பார்த்தோம் इस प्रकार के 3 गुण के ओस के बारे में हमने पढ़ा தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பனியாய் நாம் மாற வேண்டும் परमेश्वर की इच्छा को समझ लेने वाले ओस के समान बदलना है கொடுக்கிற பனியாய் மாற வேண்டும் देने वाले ओस के समान बदलना है கீழ்ப்படிகிற பனியாய் மாற வேண்டும் आज्ञा पालन ओस समान बदलना है இப்படிப்பட்ட பனிகளாய் நாம் மாறும்போது ऐसा अगर हम ओस के समान बदलेंगे தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பனி பெய்கிறது ओस तो गिरता है சூரியன் உதிக்கும் போது सूर्य उदय होते समय அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது वो सूर्य का किरण पड़ते समय பனி காணாமல் மறைந்து போகிறது ओस ओस सूख जाता है பனி காணாமல் மறைந்து போகிறது ये ओस सूख जाते हैं ஆண்டவருடைய பிள்ளைக்கு நமக்குள்ள கீழ்ப்படிதல் வேணும் अपने अंदर आज्ञा पालन होना चाहिए நம்ம ஊர் நாட்டுல சண்டே கிளாஸ் உண்டு अपने गांव में संडे क्लास होता है சண்டே கிளாஸ் என்று சொன்னால் ஸ்கூல்ல வச்சு நடத்துவாங்க संडे क्लास बोला तो वो स्कूल पर रखकर चलाते थे இது சர்ச் என்று சொன்னால் ये चर्च बोले जाएगा तो நம்ம மாத்திரை நாக்காவை போல ஸ்கூல் இருக்கும் मात्रे नाका पर एक स्कूल होगा அப்போ இங்க இருந்து சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகள் அங்க போகணும் यहाँ से संडे क्लास के लिए वहां पर जाएंगे சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் லைனா நிப்பாங்க सभी संडे क्लास टीचर वहां पे लाइन से खड़े रहेंगे பிள்ளைகள் எல்லாம் ரெண்டு பேரா அந்த பிக்னிக் போற மாதிரி லைனா ரெண்டு பேரா நிப்பாங்க बच्चे को दो कर पिकनिक में जैसे जाते उस प्रकार लाइन से खड़ा करेंगे சரியா கோயிலுக்குலாம் போக மாட்டேன் ஆராதனைக்கு आराधना में नहीं जाते हैं
ஏன்னா எப்ப மாதிரி எங்க அம்மா போனதான் கூட போறது अगर माता जी जाएंगे तभी सिस्टर जी साथ में जाते थे, அது ஒத்தைக்கு போறது இல்ல अकेले नहीं जाती थी। அப்ப சர்ச்சுக்கு போகாட்டினாலும் चर्च में नहीं जाते तो भी சண்டே கிளாஸுக்கு போகணும் संडे क्लास को जरूर जाते थे। அந்த சண்டே கிளாஸ் லைன் அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு संडे क्लास जाने के लिए वो लाइन वैसे सीधा जाते रहता था। பாதியில போய் அந்த லைன்ல சேர்ந்துக்கிடுவேன் आधे में मैं उस लाइन पे जाके जुड़ जाती थी। ஏன் சொன்னா क्यों क्यों बोला जाए तो திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனா सोमवार को स्कूल पे जाते समय சண்டே கிளாஸுக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு ஹெட்மாஸ்டர் முதல்ல அடி கொடுப்பாரு। संडे क्लास में जो भी नहीं आए थे उनको हेडमास्टर जी मारते थे। சர்ச்சுக்கு போகட்டாலும் பரவாயில்ல, चर्च नहीं जाएंगे तो भी चलेगा। திங்கக்கிழமை ஹெட்மாஸ்டர் கையில அடி வாங்க கூடாது என்பதற்காக सोमवार को हेडमास्टर के हाथ से मार नहीं खाने का इसलिए சண்டே கிளாஸுக்கு ஒழுங்கா போயிடுறது। संडे क्लास को जरूर चले जाते थे। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சண்டே கிளாஸ் டீச்சர் அடிச்சாலும் संडे क्लास के टीचर मारे तो भी தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிகிறவங்களா இருக்க வேண்டும்। हमें आज्ञा पालन से रहना है। யாரும் சும்மா அடிக்க மாட்டாங்க, कोई ऐसे फुकट में नहीं मारते। உங்களை உருவாக்குவதற்காக, तुम्हें तैयार करने के लिए, உங்களை ஆயத்தமாக்குவதற்காக, तुम्हें तैयार करने के लिए அவர்கள் உங்களை சிட்சிக்கிறார்கள்। वो तुम्हें शिक्षा देते हैं। அந்த சிட்சையை அற்பமாய் நினைக்க वो கூடாது। शिक्षा को तुम्हें बुराई नहीं मानना। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा கர்த்தர் என்னை நீதிமான்களின் தலையை குட்டட்டு, धर्मियों के सिर को परमेश्वर मारने दो, அது என் தலைக்கு பனியை போல இருக்கும்। वो मेरे शरीर के लिए ओस के समान होगा। நீதிமான்களின் தலையை கொட்டட்டு, धर्मी के सिर को कूटने दो, அது என் கை அதை அசட்டை செய்வதில்லை, वो मेरे हाथ कभी उसकी ओर नहीं जाएगी, அதை என் தலை அல்லல் தட்டுவதில்லை। वो मेरे सिर कभी नहीं टुकराएगा। இப்படி அவர் சொன்னபடினால் தான் उसने कहा, इसलिए தாவீது தன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டார்। दाऊद उसके जीवन पर आशीर्वाद पाया। தேவனுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும்। हमें आज्ञा पालन के रूप में रहना है। தேவ சித்தம் செய்கிற பணியாய், परमेश्वर की इच्छा पूरा करने वाले ओस, மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பணியாய், दूसरे को देने का ओस, கீழ்ப்படிகிற பணியாய் நாம் இருந்தால், आज्ञा पालन वाले ओस बनोगे तो சூரியன் உதிக்கும் போது பனி காணாமல் மறைந்து போகிறது போல सूर्य उदय होते समय जैसे ओस बदल जाता है, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது, उसी परमेश्वर यीशु मसीह इस संसार में आते समय, அந்த சூரிய வெளிச்சம் உதிக்கும் போது वो सूर्य का किरण गिरते समय, யாரெல்லாம் இப்படிப்பட்ட பணியாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, जो लोग ये संसार में ओस के समान जी रहे हैं, அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்। ये लोग, वो सभी लोग ये संसार से उठा लिए जाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, ஆண்டவர் வருவார், परमेश्वर आएगा। ஆண்டவர் மரித்த பிறகு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது। मरने के बाद स्वर्ग राज्य है। இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்। ये स्वर्ग राज्य को पाने के लिए இதற்காகவே நாம் பிரயாசப்பட்டு इसके लिए ஓடிக்கொண்டிருக்கிறோம்। हमें प्रयास कर चलना है। இந்த பிரயாசம் வீண் போகாது இருக்க ये வேண்டுமானால், प्रयास नष्ट न होने के लिए இயேசு வரும்போது அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், यीशु आते समय उनके संग चलने के लिए, சூரியன் உதிக்கும் போது பனி காணாமல் போவது போல, सूर्य उदय से समय ये ओस जब भी गायब हो जाता है, இயேசு வரும்போது நம்ம அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமானால், यीशु आते समय उनके साथ हमें संग होने के लिए, இயேசு வரும்போது இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுபட்டு போக வேண்டுமானால், यीशु आते समय हमें इस संसार से उठा लिए जाने के लिए, தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்கிற பணியாய் நாம் இருக்கணும்। इसलिए परमेश्वर की इच्छा पूरा करने वाले ओस के समान रहना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய கைகள் வாங்குகிற கைகளாய் அல்லது கொடுக்கிற கைகளாய் மாற अपना வேண்டும்। हाथ लेने वाला नहीं परंतु देने वाले हाथ के समान होना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிகிற பணியாய் நாம் இருக்க வேண்டும்। परमेश्वर को और परमेश्वर की सेवकाई करने वालों के आगे पालन करना है। இப்படி நாம் ஜீவிக்கும் போது, ऐसा हम जीवन जीते समय, இயேசு வரும்போது यीशु आते समय, அல்லது சூரியன், வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார்। परमेश्वर हमारे लिए सूर्य और गार्ड बनकर है। நம்முடைய ஆண்டவர் சூரியன், परमेश्वर हमारा सूर्य है। சூரியனாய் ஆண்டவர் வரும்போது सूर्य यीशु आते समय பனி மறைந்து போவது போல ओस जैसे बुझ जाता है, उस प्रकार நீதிமான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்। धर्मी लोग सभी उठा लिए जाएंगे। இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நாம் ஜீவிக்க வேண்டும்। इस प्रकार की इच्छा से हमें जीना है। இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாததினால் தான் इस प्रकार के समझ से हम नहीं है, इसलिए இன்னைக்கு அநேகர் தேவன் மேத்துக்கு அன்பு குறைந்து अब परमेश्वर से प्रेम कमी होकर தேவ சமூகத்துக்கு வந்து परमेश्वर के समूह पर आकर भी துணிகரமாய் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்। परमेश्वर के विरुद्ध पाप करने लगे हैं। இவர்கள் சூரியன், நீதியின் சூரியனாகிய இயேசு வரும்போது ये जब भी सूरज, यीशु सूरज आते समय தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமடைய முடியாது
முடியாது. ये रूपांतर नहीं हो पाएंगे. நாம் மறுரூபம் அடைய கூடியவர்களாய் நாம் வாழ வேண்டும். रूपांतर होने वाले के व्यक्ति समान हमें रहना है. எல்லாரும் முழங்கால் படியிடுவே. सभी लोग घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் படியிடுவே. सभी लोग घुटने में आएंगे. நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவே. हम अपने आप को परमेश्वर के सम्मुख पर तालेंगे. ஆண்டவரே உம்முடைய வருகை வரும்போது आपका आगमन आते समय நான் கைவிடப்பட்டு போக கூடாது. मेरा हाथ न छोड़ दिया जाना चाहिए. நீர் இந்த பூமியில வெளிப்படும் போது ये संसार में आप आते समय ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக கூடாது. मैं शर्मिंदा नहीं होना चाहिए. உம்முடைய வருகை வருமையானால் आपका आगमन आता है तो ஆண்டவரே நான் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். मैं तुमको मुझे मिलने के लिए मुझे तैयार कीजिए. நீர் வரும்போது तुम आते समय நீ சூரியனாய் வெளிப்படும் போது तुम सूर्य के समान आते समय நான் ஒரு பனியாய் இருப்பேனேயானால் मैं एक ओस के समान रहूंगा तो உலகத்தை விட்டு எடுபட்டு நான் உம்மோடு சேர்ந்து ये கொள்ளுவேன். संसार से उठा लेकर मैं तुम्हारे संग हो जाऊंगा. என்னை ஒரு பனியாய் மாற்று. मुझे एक ओस के समान बदलिए. என்னை ஒரு பனியாய் மாற்று. मुझे एक ओस के समान बदलिए. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखेंगे. உலகத்துல நாம் குருடாய் மாறினோம். संसार में हम अंधे हो जाएंगे. உலகத்துல நம்ம செவிடாய் மாறணும். हम संसार में एक बहरापन हो जाएंगे. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். अब एक बात को तुम कर कर देखिए. உங்கள் உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க. अपने आत्मा में बात कर कर देखिए. இந்த உலகத்துக்கு நான் குருடு. ये संसार के लिए मैं अंधा हूँ. இந்த உலகத்துக்கு நான் செவிடு. ये संसार के लिए मैं बहरा हूँ. இந்த ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள வந்து விடுமேயானால் ये अगर इच्छा तुम्हारे अंदर आ जाएगा தேவனுடைய பிள்ளைகள் எந்த வாக்குவாதத்துக்கு வழி இல்லை. तुम कितना भी विवाद में नहीं पहुंचोगे. எந்த சண்டை சச்சரவுக்கு வழி இல்லை. कोई भी झगड़े के लिए नहीं जाओगे. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के लोग अपने आप को जांच कर देखिए. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்க. आज अब परमेश्वर के हाथों पर अपने सौंपिए. ஆண்டவரே நீர் வரும்போது परमेश्वर तुम आते समय நான் மறுரூபம் அடைய வேண்டும். मैं रूपांतर होना है. நான் மறுரூபம் அடைய मैं வேண்டும். रूपांतर होना है. உம்மோடு நான் சேர்த்துக் கொள்ளப்பட तुम्हारे வேண்டும். संग मुझे मिलना है. என்னை ஒரு பணியாய் மாற்று. मुझे भी एक ओस के समान बदलिए. நான் தேவ சித்த செய்கிற பணியாய் இருக்க வேண்டும். परमेश्वर की इच्छा पूरने वाले ओस के समान रहना है. நான் வாங்குகிறவனாய் அல்ல. मैं लेने वाला नहीं. நான் ஏழைகளுக்கு உமக்கு கொடுக்கிற மகனாய் மாறணும். मैं गरीबों को और तुम्हें देने के लिए लड़का लट बनना है. ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிற பணியாய் மாறணும். मैं आज्ञा पालन ओस बनना है. என்னை மாற்று. मुझे बदलिए. என்னை உருவாக்கு. मुझे तैयार कीजिए. என்னை உருவாக்கு. मुझे तैयार कीजिए. எல்லாரும் வாய் திறந்து ஜெபி. सभी मुंह खोलकर प्रार्थना करेंगे. ஹalleluya எல்லாரும் ஜெபி இப்ப. सभी लोग प्रार्थना करेंगे. ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கேட்போம். ஒரு சில நிமிஷங்கள் सब मांगेंगे, सब मांगेंगे. ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து ஜெபிப்போம். कुछ पल मात्र मुंह खोलकर प्रार्थना करेंगे. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். हम आखिरी दिनों में आए हैं. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. यीशु मसीह के आगमन के समय के सारे चिन्ह दिखाई दे रही हैं. மனுஷகுமாரன் எந்த நாளிகளில் வருவார் என்பது நமக்கு தெரியாது. मनुष्य का पुत्र किस दिन आएगा ये हम नहीं जानते हैं. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए यीशु ने कहा மனுஷகுமாரன் இந்த நாளில் வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே मनुष्य का पुत्र इस दिन आएगा इसे आप नहीं जानते हो इसलिए நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னார். तुम जागते रहो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வருகிற நாளை நாம் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியாது. परमेश्वर के आने के दिन को हम कोई नहीं जानते हैं. திருடன் வருகிற வண்ணமாய் கர்த்தர் வருவார். चोर के आने समान परमेश्वर का आगमन होगा. திருடன் வருவது நமக்கு தெரியாது. चोर जो आएगा वो हम नहीं जानते हैं. மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போல जैसे बिजली पूर्व की दिशा से लेकर पश्चिम की दिशा तक दिखाई देती है, இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு மின்னலை போல இருக்கும். वैसे ही परमेश्वर के आगमन भी एक बिजली की समान होगी. ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திலே एक आंख फड़कने के समान தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் வருகை இருக்கு. परमेश्वर मसीह का आगमन होगा. அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள நம்மளால ஒன்றை செய்ய முடியாது. उस आंख की फड़कने तक वो आगमन में हो जाएगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग तैयार रहना है. விழித்திருக்க வேண்டும். जागते रहना है. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். चौकस रहना है. அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते நான் हैं வயதாகும் போது பார்த்து கொள்ளல, मैं जब बूढ़ा हो जाऊंगा तो देख लूंगा. நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு பார்க்கல. जो भी मुझे अनुभव करना है सब अनुभव करने के बाद देख लूंगा. ஆண்டவர் என்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर मुझे नाश होने नहीं देगा. அவர் அன்புள்ளவர். वो प्रेमी है. என்னை எப்படியாயிலும் பரிசுத்தப்படுத்துவார். मुझे किसी भी तरह पवित्र करेगा. தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. परमेश्वर के लोग वैसा नहीं है. நமக்கு நாட்களை தந்திருக்கிறார். हमारे लिए मौका दिया है. நமக்கு வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. हमारे लिए वचन प्रचार किया जा रहा है. ஆயிரமான பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். हजार हजार संदेश सुन रहे हैं. ஒருவரும் அறியாதிருக்கிற வேளையிலே जब
बिजली पूर्व की दिशा से पश्चिम में मिटता है, ஒரு செகண்ட்ல இயேசுவின் வருகை இருக்கு. एक पल भर में परमेश्वर की आगमन होगी। ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். तैयार रहने वाले उसके साथ प्रवेश करेंगे। சூரியனை பார்க்கும்போது பனி மறைந்து போவது போல सूर्य को देखते ही जैसी ओस पिघल जाता है, தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமடைந்து ஒரு இமைப்பொழுது நேரத்தில் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வார்கள். वैसे रूपांतर होकर एक ही पल भर में पिघल जाएंगे। ஒரு இமைப்பொழுது एक पल भर में அவரோடு கூட சேர்த்து उसके கொள்ளப்படுவார்கள். साथ जोड़ दिया जाएंगे। உலகத்தில் வாழும்போது நான் பெரிது நீ பெரிது என்று சொல்வதற்கல்ல, इस दुनिया में जीते समय तू बड़ा मैं बड़ा कहने के लिए नहीं, எல்லாம் மாயை, सब व्यर्थ है, எல்லாம் மாயை, सब कुछ व्यर्थ है, எல்லாம் மனதுக்கு சஞ்சல, सब मन के लिए चंचल है, எல்லாம் நிலையற்றது, सब अस्थाई है, வானம் ஒளிந்து போகு, सारी दुनिया मिट जाएगी, பூமி ஒளிந்து போகு, पृथ्वी मिट जाएगा, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலே आकाश और पृथ्वी मिट जाए, கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒன்றும் அழிந்து போகாது. परमेश्वर के मुंह से निकला हुआ वचन कभी नहीं मिटेगा। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாளிகையாயிலும் ஒருவரும் அறியவில்லை. मनुष्य के पुत्र के आने के दिन या समय कोई नहीं जानता, எப்பொழுது வருமோ தெரியாது. कब आएगा मालूम नहीं। தேவ பிள்ளைகள் நம்ம ஆயத்தமாயிருப்பு, परमेश्वर के लोग हम तैयार நம்ம रहेंगे, ஆயத்தமாயிருப்பு, हम तैयार रहेंगे, தேவ சித்த செய்வோம், परमेश्वर की इच्छा पूरा करेंगे, ஏழைகளுக்கு இறங்குவோம், गरीबों पर दया करेंगे, மற்றவர்களை போஷிப்போம், दूसरों को खिलाएंगे, கர்த்தருக்காக நம்முடைய கரங்களை தாராளமாய் விரிப்போம், परमेश्वर के लिए मन पूर्वक उदार पूर्वक अपने हाथों को खोलेंगे, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், परमेश्वर की बातों का आज्ञा पालन करेंगे, கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவார். तब परमेश्वर में रूपांतर करेगा। ஒரு இமைப்பொழுதிலே, एक पल भर में, ஒரு செகண்ட்ல एक पल भर में கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி परमेश्वर में रूपांतर करके அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வார். उसके साथ हमें ले लेगा, அவரோடு நம்மை சேர்த்துக் उसके கொள்வார். साथ हमें ले लेगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली बजाकर परमेश्वर को धन्यवाद बोलिए। ஹalleluya. बला 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 शला बला 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 மகிமை 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 बला 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 शला बला बला ஆவியானவரே மக்கு बला 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 ஆவியானவரே மக்கு நன்றி. இயேசுவே நன்றி 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 தெய்வமே நன்றி. ஹalleluya 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 மக்கு நன்றி. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, மக்கு நன்றி. धन्यवाद பணியாய் प्रभु, தெய்வங்களை மாற்றுகிறாங்க. धन्यवाद தேவசித்த प्रभु, செய்கிற பணிகளாய் கர்த்தர்களை மாற்றுகிறாங்க. एक ओस के समान हमें बना दीजिए प्रभु, மக்கு ஸ்தோத்திரம். एक ओस के समान हमें बना दीजिए प्रभु, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக Glory, परमेश्वर को देने वाले, எங்களுக்குள்ளே मन पूर्वक தருவீராக. देने वाले परमेश्वर में बनाइए। ஹalleluya. प्रभु जी, கர்த்தருடைய आपकी इच्छा வார்த்தைகளுக்கு, पूरा करें। ஆண்டவரே, ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாய் கர்த்தர்களை हमें மாற்றுவீராக. सेवकों की बात को मानने वाले बनाइए प्रभु जी। ஹalleluya हालेलुया, हालेलुया, நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। மணவாளனாகிய இயேசு दुल्हा यीशु பூமியிலே இரண்டாவது விசை வரும்போது इस पृथ्वी में जब दोबारा आएगा, மாம்ச பிரகாரமாய் இயேசு பூமியில வந்தார். शारीरिक रीति से यीशु इस दुनिया में आया था। 33 வருஷம் மனுஷனாய் உலகத்தில் வாழ்ந்தார். 33.5 साल एक मनुष्य के रूप में इस धरती पर था, அவர் மரித்து பரலோகம் போயிருக்கிறார். परंतु वो मर के फिर से जी उठकर रूपांतर होकर स्वर्गरोहण हो गया நான் है। திரும்ப வருவேன், कहता है मैं फिर से आऊंगा, உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளும்படியாய் வருவேன் என்று சொல்லி आप போனார். लोग को मेरे साथ ले जाने के लिए आऊंगा। அவர் வருகிற நாளிகையாவது நாளையாவது ஒருவருக்கும் தெரியாது. कोई भी उसके दिन को और उसके समय को नहीं அவர் जानता। வரும்போது அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் उसके आते समय यदि हमें उसके साथ जुड़ना है तो இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே इस दुनिया में जो हम जी रहे इन दिनों में நாம் தேவ சித்த செய்கிற பணிகளாய் हम மாறுவோம். परमेश्वर की इच्छा पूरा करने वाली ओस बनेंगे। தேவ சித்த செய்கிற பணியாய் கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றும்படியாக परमेश्वर की इच्छा पूरा करने वाला ओस बना देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद।
தேவனுடைய பிள்ளைகள் நம் தேவ சித்த செய்கிறவர்கள் மட்டுமல்ல, हम केवल परमेश्वर की इच्छा पूरा करने वाले नहीं, அநேகரை போஷிக்கிறவர்களாக, कई लोगों को खिलाने वाले, அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக, कई लोगों को देने वाले, கர்த்தருக்காக தாராளமாய் கொடுக்கக்கூடிய விதத்திலே परमेश्वर के लिए उदार पूर्वक देने वाले, கர்த்தரமே உதார குணமுள்ள ஆத்துமாவாய் மாற்றும்படியாய் परमेश्वर हमें उदार पूर्वक दिल देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய வார்த்தைக்கு, परमेश्वर का वचन, தேவ ஊழியருடைய வார்த்தைக்கு परमेश्वर का सेवकों के वचन को கீழ்ப்படுகிற பணியாய் கர்த்தரமே மாற்றும்படியாய் आज्ञा पालन करने वाले ओस बनने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद ஒரு धन्यवाद। இமை பொழுதிலே, एक पल भर में, ஒரு நொடி நிமிஷத்திலே, एक क्षण मात्र में இயேசு வரும்போது यीशु के आते समय பணியாய் வாழுகிற தேவ பிள்ளைகள் जो भी प्रभु के लोग ओस बनकर जी रहे हैं, மறுரூபமாக்கப்பட்ட அவரோடு கூட वे எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். रूपांतर होकर उसके साथ ले लिया जाएंगे। அந்த மறுரூபம் நம்ம அடைய हम भी रूपांतर होने के लिए கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாய் परमेश्वर हमें बनाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகு போல எலும்ப செய்திடுவான். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகு போல எலும்ப செய்திடுவான். என்ன எலும்ப பண்ணும் ஆண்டவர் உயிரோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவ பலத்தான். என்ன எலும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவ பலத்தான். என் வாழ்வு இழுக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வு கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்பப்பனும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என்னை எழும்பப்பனும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என் பலம் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலம் இன்றும் குறைவில்லை. என் பலம் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலம் இன்றும் குறைவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே எழும்ப செய்வான். பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் என்னை எழும்ப செய்வான். என்னை எழும்பப்பனும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என்னை எழும்பப்பனும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என் வாழ்வை இழுக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்பப்பனும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பல
அவர் பலனின்றும் குறையில்லை. என் பலம் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலனின்றும் குறையில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வாம். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலம் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலம் இன்றும் குறைவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலம் இன்றும் குறைவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के नाम की महिमा के लिए परमेश्वर के लोगों ने दिए हुए दान को ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்ததை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर कई गुना अधिक पलटा कर देने के लिए கர்த்தரை ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரம். यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद ஆண்டவரை धन्यवाद துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கிருபையாய் கர்த்தர் தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी. சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. आपकी चरण स्थान में आए हुए हरेक को प्रभु आशीष कीजिए. குறித்ததற்கு நோக்கம் உண்டு. प्रभु जी आपने जो चुन लिया इसका एक मकसद है प्रभु. பிள்ளைகளை அழைத்து உடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. आप अपने बच्चों को बुलाकर अपने सम्मुख में ले आया इसका एक मकसद है प्रभु. நீர் மறுபடியும் இந்த பூமியில வரப்போகிறீர். आप फिर से इस दुनिया में आने वाले हो. வருகை வரும்போது आपके आगमन के समय ஒரு செகண்ட்ல ஒரு இமை பொழுதுல ஒரு நொடி பொழுதுல एक पल भर में एक क्षण मात्र में परमेश्वर एक पुतली की पटकने के पल भर में உடைய பிள்ளைகள் மறுரூபம் அடைந்து உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். प्रभु जी लोग रूपांतर होकर आपके साथ जुड़े जाएंगे. அந்த நாள் வரும்போது वो दिन के समय நாங்களும் உம்மோடு மறுரூபம் அடைந்து உம்மோடு சேர்த்துக் கொள்ள हम भी प्रभु रूपांतर होकर आपके साथ उठा लिया जाने के लिए இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே इस दुनिया में हम जी रहे हैं. इन दिनों தேவ में சித்தத்தை செய்து परमेश्वर की इच्छा पूरा करते हुए ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்து உதவி गौर गरीबों को सहायता करने மற்றவர்களை போஷிக்கிறவர்களாக दूसरों को खिलाने वाले கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக परमेश्वर के लिए देने वाले தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிகிறவர்களாய் வாழ்ந்து परमेश्वर और परमेश्वर के सेवकों की बात मानने वाले மறுரூபமாக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும். आपके द्वारा रूपांतर होने वाले संतान बने प्रभु जी. அனுகிரகம் செய்வீராக. आप अनुग्रह कीजिए. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். आपके बच्चों ने दिए हुए सभी दान को प्रभु आप आशीष कीजिए. பிள்ளைகளுக்கு அதை பல மடங்காய் திருப்பி கொடு. आप उसे कई गुना अधिक पलटा कर दीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो कुछ என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ये என் मेरे मन ஆத்துமாவே को கர்த்தரை करने ஸ்தோத்திரி. के उसके கர்த்தர் किए செய்த किसी சகல कार को नहीं மறவாதே. भूलना ஆமென். आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।